ஹலோ வணக்கம் 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 மை டியர் அசால்ட் பேட்ச் பசங்களா, என்னையா எல்லாரும் தயாரா? ஆர் யூ ஆல் எக்ஸைட்டட்? ஸோ இன்னும் ஒரு 4 ஹவர் 5 ஹவரில் உங்கள் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. அண்ட் நம்ம எல்லாம் சோஷியல் சயின்ஸ்க்கு பார்க்க போகிற கடைசி செஷன் இதான் நினைக்கிறேன். ஸோ நீங்களாம் தயார்னா ஆரம்பிச்சிடலாமா? ஷால் வி கெட் ஸ்டார்டட்? ஆர் யூ ரெடி? எஸ். எல்லாருக்கும் ஆடியோ வீடியோலாம் நல்லா தெளிவாக கேட்குதா? தெளிவாக கேட்டுச்சுன்னா சாட்டில் ஒரு 𝐴𝐷2 ஒரு ஃபயரை போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம். அண்ட் இந்த செஷன் ஒரு குயிக் ரிவிஷன் பசங்களா. நான் கொஞ்சம் வேகமாக தான் போக போகிறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம இந்த சாப்டரை முடிக்க முடியும். இல்லாட்டி இந்த சாப்டர் 2 ஹவர்ஸில் முடிக்கிறது வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது ரொம்ப பெரிய சாப்டர். ஆனால் பசங்களா, லெட் மீ டெல் யூ த ட்ரூத், திஸ் சாப்டர் இஸ் நாட் தட் டிஃபிகல்ட். ஓகே, இது நீ ட்ரிக்கியாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஃபிகல்ட் கிடையாது. நான் உனக்கு எப்படி படிக்கணும்னு சொல்லித்தரேன், என்னென்ன ஐடியாஸ் பண்ணணும்னு சொல்லித்தரேன். சரியா? ஸோ ஆரம்பிக்கலாம் வாங்க. லெட்ஸ் கெட் இன் டு த சாப்டர். ஓகே, நம்ம பார்க்க போகிறது நம்மளோட அசால்ட் பேட்சுக்கு பிரிண்ட் கல்ச்சர் அண்ட் த மாடர்ன் வேர்ல்ட். ஸோ அது முக்கியமான டாபிக். நிறைய பேர் கேட்டீங்க. அதோட ஃபுல் மேரத்தான் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறது வேதாந்து மாஸ்டர். இது தமிழ் பசங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட சேனல். புதுசாக வந்தவங்க, புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா லைக் பட்டனை அச்சு வச்சுருங்க. ஓகே சார், ஃபினிஷ் பை 6:15 சார். டேய், 6:15லாம் வாய்ப்பே இல்லைடா, வாய்ப்பே இல்லை. ஓகே, ஐ வில் டேக் மினிமம் அப் டு 7:30. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஆரம்பிக்கலாம். ஸோ பசங்களா, இதாண்டா நம்ம பார்க்க போகிற சாப்டர். எல்லாரும் தயாரா? ஹவு மெனி ஆஃப் யூ ஆர் எக்ஸைட்டட்? ஓகே, ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் எக்ஸைட்டட். ஸோ பசங்களா, நான் ப்ரீஃபாக ஓவர்வியூ சொல்லிடுறேன். நல்லா கவனி. ஸோ தட் உனக்கு எக்ஸாமில் கேள்வி ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா, பிரிண்டிங் எங்கே உருவாகுச்சு? சைனா, அப்புறம் ஜப்பான், அப்புறம் யூரோப். இதான் நம்ம பார்க்க போகிறோம். என்னது? சைனா, ஜப்பான், யூரோப். இந்த 3 பார்த்துட்டு அப்புறம் காலங்காலமாக வரப்போகிறோம். காலங்காலமாக இந்த யூரோப்பில் என்ன நடந்துச்சு அதை பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்த்து முடித்த பிறகு கடைசியாக இந்தியாவுக்கு வரும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட டைம் லைன். ஆர் யூ ஆல் கிளியர்? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் ஹாப்பி. பசங்களா, இந்த டைம் லைன் மென்டலாக வச்சுக்கோங்கடா. இது ரொம்ப முக்கியம். நீங்கள் கேட்குறதுக்கு காமெடியாக இருக்கும். என்ன சார் இது, ஏன் சார் இப்போ சொல்கிறீங்க? டீச் பண்ணுங்க சார். பசங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ப்ளீஸ் ரிமெம்பர். கிரேட் கிரேட் கிரேட். we will come to that. டே வரேன்டா. I will come to that. ஓகே, ஸோ பசங்களா ஆரம்பிக்கலாம்டா. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ முதலாவது, the earliest form of printing is going to be your wood block printing. இந்த wood block printingனா அச்சை வச்சு எடுக்கிறது, அச்சோன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி wood block printing தான் earliest form. இது ஆரம்பித்தது சைனால தான் முதல் ஆரம்பித்தது. ஓகேவா? எங்கே? சைனாவில் ஆரம்பித்து அப்புறம் ஜப்பான், கொரியாவுக்கு போச்சு. ஏன் அப்படி போச்சுன்னா, புத்திசம் ரொம்ப காமன். என்னது? அவங்களாம் எப்படி கனெக்டட்? புத்திசம். அந்த காலத்திலே புத்திசம் ரொம்ப காமன். ஸோ அதனால் சைனாலேருந்து அந்த புத்திஸ்ட் மக்கள் தே மூவ் டு ஜப்பான். அப்படியே கொரியாவுக்கு போகிறப்போ அவங்க அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தெல்லாம் கொண்டு போவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் கொண்டு போவாங்க. ஏன்னா ஆட்கள் நவுறப்போ ஐடியாவும் மாறும்ல. இப்போ நீனே உன் ஊருக்கு போகிறப்ப நீ சென்னையில் அனுபவிச்சதெல்லாம் சொல்லுவல. உன் ஊருக்கு போகிற, உன் அத்தை ஊருக்கு போகிற, உன்னோட சித்தப்பா ஊருக்கு போகிற, அங்கே போயிட்டு என்ன சொல்லுவேன்? டேய், சென்னையில் சூப்பராக ஐஸ்கிரீம் இருக்கும்டா, என்னடா இங்கே ஒன்றுமே இல்லைடா, இங்கே கடுப்பாக இருக்குடா. ஸோ அப்போ தே கெட் டு நோ சென்னையில் இந்த மாதிரி நிறையா இருக்குது, அந்த மாதிரி. புரியுதா? ஸோ இந்த சைனா, ஜப்பான் அண்ட் கொரியா தான் ஏர்லியஸ்ட் கைண்ட் ஆஃப் பிரிண்டிங். அது இப்படி இருக்கும். இதுக்கு பேர் தான் wood block printing. wood block printing. This was a system of hand printing. கையிலே தான் செய்வாங்க. ஸோ பிரிண்டிங் இன் சைனா இந்த வருஷம் முக்கியம் பசங்களா. இட் இஸ் AD 594. 1500 வருஷம் முன்னாடி. லிட்ரலா 1500 years before. Can you believe it? 1400 1500 years before பிரிண்டிங் சைனால இந்த wood block வச்சு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அகெயின்ஸ்ட் இங்க் சர்ஃபேஸ் wooden blocks. அண்ட் அக்கார்டன் மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா பசங்களா, ஏன் இந்த அக்கார்டன் ஸ்டைல்? ஏன்னா பேப்பரில் ஒரு சைட் தான் பிரிண்ட் பண்ணுவாங்க, பின்னாடி சைட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா
ஒரு சைட் பண்ணுறப்பவே இங்க் வந்து அடுத்த சைட் ஸ்மஜ் ஆகும். இப்போ நம்மளே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம்ல, பேப்பரில் ஒரு சைடு எழுதுகிறப்போ பின் சைடு அச்சம் வந்துச்சுன்னா நம்ம பின்னாடி சைடு எழுத மாட்டோம். வி டோன்ட் லைக், நம்ம அடுத்த பேஜுக்கு போயிடும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் நம்ம சைனீஸ் பீப்புளும் when they were doing that wood block printing ஒரு சைடு தான் எழுதுவாங்க. ஏன்னா அந்த பேப்பர் வந்து இட் இஸ் வெரி தின், as both sides of the paper are thin and porous-னா இங்க் வந்து அடுத்த சைடு போயிடும். நீ முன்னாடி வச்சினா பின் சைடுக்கு போயிடும். ஸோ porous sheet, அதனால பின்னாடி வந்து they don't print. ஒரு சைடு மட்டும் பிரிண்ட் பண்ணிட்டு அவங்க மடிச்சிருவாங்க. அது வந்து அக்கார்டின் மாதிரி இருக்கும். அக்கார்டின்னா அது ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், பார்த்துருக்கீங்களா? இப்படி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ரா நம்ம பழைய காலத்து சினிமாவில் வருமே, இப்படி பாடி வாசிப்பாங்களே, கீழே தரையில் உட்காந்துட்டு அமுத்தி எடுப்பாங்களேடா, அதுதான் அக்கார்டின். போய் கூகுள் பண்ணி பாருங்க, என்னால் அவ்வளோ சொல்ல முடியல. ஓகேவா? கிரேட். ஸோ அதான் அக்கார்டின். ஸோ அக்கார்டின் வாஸ் ஃபோல்டட் அண்ட் ஸ்டிச் அட் த சைட். ஓகே. அண்ட் இதெல்லாம் யார் பண்ண போறா? இந்த அழகா எழுதி அச்சம் பண்றது யார் பண்ண போறா? ஸ்கில்டு கிராஃப்ட்ஸ்மேன். ஓகே, ஸ்கில்டு கிராஃப்ட்ஸ்மேன். ஏன்னா இதுக்கு நல்லா ஸ்கில் தேவை. ஏன்னா அழகா எழுதணும், எழுதி தான் அச்சம் எடுக்கணும். எழுதி உட்டை கார்வ் பண்ணி அதுக்கப்புறம் அச்சம் எடுக்கணும், அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணணும். ஸோ இட் இஸ் டன் பை ஸ்கில்டு கிராஃப்ட்ஸ்மேன். எல்லாராலையும் பண்ண முடியாது. அப்புறம் ஸோ இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு 594 AD-ல. அதுக்கப்புறம் இது அதிகரிக்குது. ஏன் அதிகரிக்குது? சைனாவில் நம்ம இந்தியாவில் எப்படி அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், ஃபார்மசிட்டிக்கல் டிபார்ட்மெண்ட், IT டிபார்ட்மெண்ட், அந்த மாதிரி வேற டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி அரசு ஆட்சியிலையும் இம்பீரியல் ஸ்டேட் தான். ஆனாலும் அரசு ஆட்சியிலையும் நம்ம மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க. அந்த மினிஸ்டர் எக்ஸாமுக்கு இப்போ எப்படி நம்ம IAS நம்ம சுபா மேம் எழுதியிருக்காங்களே UPSC, அந்த மாதிரி சைனாவில் ஒரு எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு, அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய புக்ஸ் தேவை. ஸோ அந்த புக்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இவங்க பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பிரிண்டிங் அதிகரிச்சிச்சு. அண்ட் போக போக 16th centuryல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் நான் வந்து மினிஸ்டர் ஆகணும், நான் வந்து கவர்மெண்ட்டில் பொசிஷன் வாங்கணும், அதனால் ஏகப்பட்ட பேர் அந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நிறைய பிரிண்டிங் அதிகரிச்சிச்சு. புரியுதா? ஸோ வை பிரிண்டிங் grew in the 16th century? Because imperial state was major producer of printer material. Why? ஏன்னா bureaucratic system இருந்துச்சு. ஸோ அதில் வந்து எப்படி ரெக்ரூட் பண்ணுவாங்க? த்ரூ சிவில் சர்வீஸ் எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு புக்ஸ் வேணும் இல்லையா? ஸோ டெக்ஸ்ட் புக் ஃபார் தி எக்ஸாம் வேர் பிரிண்டட் இன் வாஸ்ட் நம்பர்ஸ். ஓகே, அண்டர் த ஸ்பான்சர்ஷிப் ஆஃப் இம்பீரியல் ஸ்டேட். ராஜா காசு கொடுப்பாரு, டேய் பிரிண்ட் பண்ணுங்கடா எனக்கு, ஏன்னா அவருக்கு தானே மந்திரிலாம் வேணும், அவருக்கு தானே ஆட்கள் தேவை. ஸோ நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணனால நிறைய புக்ஸ் தேவைப்படுச்சு. சரியா? அண்ட் பசங்களா எல்லாமே புரிஞ்சுக்கோங்க. இம்பீரியல் ஸ்டேட்னா ராஜாவோட அரசாட்சி. ஓகே, ஆனால் ஹீ இஸ் அ அல்டிமேட் ஹெட். ஆனால் அவர் கீழே மினிஸ்டர்ஸ்லாம் இருப்பாங்க. அதான் இம்பீரியல் ஸ்டேட். ஓகேவா? அண்ட் பசங்களா எப்படி போகுதுன்னு பார்த்தீங்களா? எப்படி ட்ராவல் பண்ணுறோம்? நம்ம வந்து டைம் லைன் வந்து பின்னாடிலேருந்து முன்னாடி போகிறோம் இல்லையா? நம்ம வந்து ஸ்லோவாக வி ஆர் கம்மிங் டு கரண்ட் டேட் இல்லையா? 594 AD-ல ஆரம்பித்தேன், அப்புறம் 16th century, இப்போ பார்த்தியா 17th century. ஸோ இதெல்லாம் இருக்குது, இப்போ டைவர்சிஃபை இருக்குது. இப்போ என்ன இருக்குது? இட் இஸ் டைவர்சிஃபைட். பிரிண்ட் வந்து டைவர்சிஃபை. முன்னாடி வெறும் சும்மா ராஜாவுக்கு மட்டும் பண்ணாங்க. அப்புறம் ராஜாவோட அரசாட்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, மந்திரி, மினிஸ்டர்ஸ், பியூரோக்ராட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, அந்த எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு வந்துச்சு. அப்புறம் அர்பன் கல்ச்சர் ப்ளூம் ஆக use of print diversified. என்ன diversified? Print was no longer used by only Raja and scholars. Print was no longer used by only scholars. அதாவது அந்த bureaucrat எக்ஸாம் எழுதுறவங்க மட்டும் இல்லை, merchants also use print. merchantனா ட்ரேட் பண்ணுறவங்க. ஸோ ட்ரேட் பண்ணுறப்போ கணக்கு எழுதுறதுக்கு, கணக்கு விஷயங்கள், ட்ரேட் விஷயங்கள் அதை எழுதுறதுக்கு they use print. அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் நியூ ரீடர்ஸ். ஸோ புது ரீடர்ஸ் கொண்டு வரதுக்கு, இந்த மாதிரி புது ரீடர்ஸ் இவங்க தயாரிக்கிற புக்கை நிறைய பேர் வாசிக்கணும்னு விதவிதமான புக்ஸ் பப்ளிஷ் பண்ணாங்க. அதான் டைவர்சிஃபிகேஷன். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை நம்ம இந்தியாலையும் பார்ப்போம். ஓகேவா? டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் பிரிண்ட்னா விதவிதமான கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புளுக்கு அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சைனாவில் எப்படி டைவர்சிஃபிகேஷன்? ஃபிக்ஷனல் நரேட்டிவ்ஸ், கட்டுக்கதைகள் அதை எழுதுனாங்க.
போயட்ரி, நல்லா லவ் ஸ்டோரிஸ், லவ் போயட்ரி, அப்புறம் ரொமான்ஸு, அந்த மாதிரிலாம் நிறையா போயட்ரி. அப்புறம் ஆட்டோபயோகிராஃபி, ஆந்தாலஜி ஆஃப் லிட்டரரி மாஸ்டர் பீஸ். ஆந்தாலஜினா கலெக்ஷன், ஒரு நிறையா நல்ல நல்ல லிட்ரேச்சர் மாஸ்டர் பீஸ் எல்லாம் சேர்த்து போட்டு ஒரு புக்கு. ஓகே, அதான் ஆந்தாலஜி. தென் அண்ட் ரொமான்டிக் பிளேஸ். ஸோ இதெல்லாம் எழுதுகிறப்போ நிறைய பேர் வாசிக்க ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் வந்து நான் இந்த புக் வாங்கணும். ஸோ இட் பிகேம் பாப்புலர். பிரிண்ட் வாஸ் எக்ஸ்பேண்டிங். பிரிண்ட் வாஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் பாப்புலர், மோர் அண்ட் மோர் demanded by many. ஓகே, அடுத்தது wives of scholars, officials published their works and courtesans wrote their lives. ஸோ wives of scholars, நல்லா பெரிய போஸ்ட்ல இருக்கவங்க, மந்திரி, பியூரோக்ராட்ஸ், அவங்களோட ஒய்ஃப்ஸ்லாம் தே ரோட் ஓன் புக்ஸ். அவங்களாம் படித்தவங்கள அவங்க சொந்த புக் எழுதுனாங்க. அகெயின் டைவர்சிஃபிகேஷன். ஸோ எப்படி பிரியுது பார். முன்னாடி ராஜா மட்டும்தான் வச்சுருந்தாரு, அதுக்கப்புறம் ஸ்காலர்ஸு, அப்புறம் மர்ச்சன்ட்ஸு, அப்புறம் எல்லாருக்கும் போயிடுச்சு. அப்புறம் ஸ்காலர்ஸோட ஒய்ஃப்ஸ் அவங்க புக்கே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. கோர்டசன்ஸ்னா த கான்குபைன்ஸ், ராஜாவுக்கு நிறையா ஒய்ஃப்ஸ் இருப்பாங்களா அந்த காலத்தில், அந்த மாதிரி மந்திரிங்களுக்கும் நிறையா ஒய்ஃப் இருந்தாங்கன்னா அவங்க தான் கோர்டசன்ஸ். ஸோ அவங்க வாழ்க்கையை பற்றி எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி புக்ஸ்லாம் கூட பப்ளிஷ் ஆச்சு. ரிச் உமன் பிகன் டு ரீட் அண்ட் மெனி விமன் பிகன் பப்ளிஷிங் தேர் ஓன் போயட்ரி அண்ட் பிளேஸ். இது இம்பார்ட்டன்ட். ஸோ சைனாவில் விமன் பற்றி கேட்டாங்கன்னா இப்படி தான் எழுதணும். சைனாவில் விமன் பற்றி கேட்டாங்கன்னா இப்படி தான் எழுதணும். ரிச் உமன் பிகன் டு ரீட் அண்ட் தே பிகன் டு write their own poetry and plays. Next one, new reading culture. So accompanied by a new technology. So பசங்களா என்ன ஆச்சு, வெஸ்டர்ன் டெக்னாலஜி வருது. ஸோ சைனால உட்டன் பிளாக் தான் ஃபேமஸ். ஓகேவா, உட்டன் பிளாக் தான் ஃபேமஸ். அதை கையில் பண்ணுறது, ஹேண்ட் பிரிண்டிங். ஆனால் வெஸ்டர்ன் கல்ச்சர், வெஸ்ட் லேட்டாக ஆரம்பித்து ஃபாஸ்ட்டாக முன்னாடி போயிட்டான். அதான் எப்பவுமே வெஸ்ட்டு. வெஸ்டர்ன் இது ஆரம்பிக்கிறது லேட்டு, ஆனால் சல்லுன்னு முன்னாடி போயிட்டான். என்ன பண்ணிட்டான், வெஸ்ட்டில் தான் மெக்கானிக்கல் ப்ரெஸ் வருது. ஸோ மெக்கானிக்கல் ப்ரெஸ் வந்தோடனே சைனாவில் வெஸ்டர்ன் பிரிண்டிங் டெக்னிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் presses were imported in late 19th century as western powers established their outpost in China. So western powers in the Britain மற்ற கண்ட்ரீஸ்லாம் they went to exploreல, அவங்கலாம் வந்து அவங்க அவுட் போஸ்ட் வைக்கிறப்போ சைனா பக்கத்தில் அவங்ககிட்ட கற்றுக்குறாங்க. டே இந்த மாதிரி மெக்கானிக்கல் ப்ரெஸ் இருக்காண்டா, அதை நம்ம சைனாலே யூஸ் பண்ணலாம். ஸோ ஷாங்காய் became the hub. இது நல்ல கேள்வி. இது ஒரு 1 மார்க் கேள்வி வரும். இது ஒரு 1 மார்க் கேள்வி வரலாம். ஓகேவா. ஸோ 1 மார்க் கேள்வி என்னது, சைனா became the hub of new print culture. எது 19th சென்ச்சுரியில். 19th சென்ச்சுரினா 1801 to 1900. அந்த டைமில் ஷாங்காய் became a hub catering to western style schools. From hand printing there was now a gradual shift to mechanical printing. அது வரைக்கும் சைனாவில் கையிலே பண்ணியிருக்காங்க. கையிலே அந்த உடன் பிளாக் பிரிண்டிங், ஹேண்ட் பிரிண்டிங் அது வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மெக்கானிக்கலுக்கு ஸ்லோவாக மாறுறாங்க. சரியா. இப்போ ஜப்பான் வரும் பசங்களா. ஜப்பானில் இந்த புத்திஸ்ட் டைமண்ட் சூத்ரா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஜப்பானுக்கு எப்படி வருது, ஜப்பானுக்கு சைனாலேருந்து ஒரு 200 வருஷம் கழிச்சு வருது. ஓகேவா. ஸோ சைனாவில் 594 AD-யா, சைனாவில் 594 AD அண்ட் ஜப்பானில் இட் இஸ் 768 AD. ஸோ லிட்டரலாக ஒரு 180-170 இயர்ஸ்க்கு அப்புறம் 150-170 வருஷம் கழிச்சு ஜப்பானுக்கு வருது. யார் கொண்டு வரா, புத்திஸ்ட் மிஷனரி. ஏன்னா அந்த காலத்தில் சைனா, ஜப்பான், கொரியா எல்லாமே புத்திஸ்ட் மிஷனரிஸ், புத்திஸ்ட் ரிலிஜன் இஸ் ரொம்ப காமன். அண்ட் ஓல்டஸ்ட் ஜாப்பனீஸ் புக், எப்போவுமே பசங்களா முதல் புக்கு பப்ளிஷ் பண்ணுறது, தே ஆல்வேஸ் பப்ளிஷ் ரிலீஜியஸ் புக்ஸ். இது ரொம்ப காமன், நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா முதல் புக்கு தே ஆல்வேஸ் பப்ளிஷ் அ ரிலீஜியஸ் புக். ஸோ அதே தான் இங்கே பார்க்குறோம். ஜப்பானில் கூட த ஓல்டஸ்ட் புக் நம்ம ரெக்கார்ட் பண்ணதில் ஓல்டஸ்ட் புக் வந்து பிரிண்டட் இன் 1868 AD. 1868 ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கு தான் புத்திஸ்ட் டைமண்ட் சூத்ரா கண்டெய்னிங் 6 sheets ஆஃப் டெக்ஸ்ட் அண்ட் woodcut illustration. ஸோ இதான் ஆக்சுவல் பிக்சர். ஸோ இதான் அந்த 1868 தயாரிக்கப்பட்ட புக், புத்திஸ்ட் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட். ஓகே, இது கூட கேட்பாங்க. வாட் புக்னா புத்திஸ்ட் டைமண்ட் சூத்ரா, தட்ஸ் தி ஆன்சர். இன் தி இயர் 1868, 6 pages ஆஃப் டெக்ஸ்ட் அண்ட் woodcut illustrations. Now next what did they do? ஜப்பான் என்ன பண்றாங்க, ஜப்பான்ல நம்ம வெறும் டெக்ஸ்ட் மட்டும் இல்லை, அவங்க ஷர்ட்டு துணியிலலாம் கூட they are printing. இப்போ இந்த காலத்தில் எல்லாருமே நான் 18 சொல்லிட்டேனா, ஐம் சாரி 18 இல்லடா 868. 18 இல்லடா, ஆப்வியஸாக 18 இல்லை, 868 தான். ஓகேவா. ஸோ பசங்களா ஜப்பானில் இப்போ நம்ம இது பார்த்தியா வேதாந்து இங்கே பிரிண்ட் ஆயிருக்கா, இது நம்ம இப்போ பண்ணுறோம் ஜப்பானில். அப்போ அங்கே 18
868 1900 900 1868 திருப்பி சொல்கிறேன் 868 900 ADலே ஜப்பானில் பிரிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டெக்ஸ்டைல்ஸில் அப்புறம் பிளேயிங் கார்ட்ஸில் விளையாடுற கார்ட்ஸில் தே ஸ்டார்டட் பிரிண்டிங் பேப்பர் மணியில் தே ஸ்டார்டட் பிரிண்டிங் இன் மெடிவல் ஜப்பான்னா அந்த 1100 1300 அந்த டைமில் poet and prose writers were regularly published and books were cheap and abundant. So medieval Japan அந்த 1100 to 1400 அந்த டைம் பீரியட்ல 1100 to 1400 அந்த டைம் பீரியட்ல நிறைய ப்ரோஸ் போயட்ரி ஏகப்பட்ட ஆத்தர்ஸ் எழுதி பப்ளிஷ் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ புக்ஸ் ஏகப்பட்டது வந்துச்சு, ஏகப்பட்ட புக்ஸ் abundant and cheap. இதான் ஜப்பான். ஓகே, printing of visual material led to interesting publishing practices. So Japanல visually they used to print and that led to interesting publishing practices. And எது 18th centuryல urban circle ஜப்பான்ல எடோன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வந்து நல்ல கேள்வி. இது ஒரு NCERT PYQ. என்னது? எடோனா டோக்கியோ. ஸோ வாட் இஸ் மாடர்ன் டே எடோன்னு கேட்டாங்கன்னா டோக்கியோட பழைய பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா எடோ. Okay, EDO, that is very important. In late 18th century, in the flourishing urban circles at Edo, which is modern day Tokyo, illustrated collections of paintings depicted an elegant urban culture involving artists, courtesans, and tea house gatherings. So paintings they used to print very visual. நானும் ஒன்று காமிக்கிறேன். I have one example. So அதெல்லாம் தான் it was the highlight of late 18th century in Tokyo. ஓகேவா? Libraries and bookstores were packed with hand-printed material of various types. Books on women, musical instruments, calculations, tea ceremony, etc. So library bookstoresலாம் ஃபுல்லாக பேக்டாக இருக்கு. எது? hand-printed material. ஏன்னா அந்த காலத்தில் hand-printed தானே, இங்கேயும் மெக்கானிக்கல் ப்ளஸ் ஒன்றும் வரல. ஓகே, hand-printed material on instruments, calculations, tea ceremonies எல்லாமே புக் ஸ்டோர்ஸில் ஹெவியாக இட் இஸ் பேக்ட். அண்ட் இதான் அந்த டயக்ராம் பார்த்தீங்களா? இது ஒரு பெயிண்டிங், இட்ஸ் அ விஷுவல் இல்லஸ்ட்ரேஷன். ஸோ இதெல்லாம் இட்ஸ் அ பெயிண்டிங் விச் இஸ் பிரிண்டட். இட்ஸ் அ பெயிண்டிங், முதல்ல ஒரு பெயிண்டிங், அப்புறம் பிரிண்ட் பண்ணிட்டு பெயிண்ட் அழிச்சிருவாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? முட்டாள்தனமாக இருக்குது. ஆமாண்டா, அது இட் இஸ் வெரி யூனிக். ஸோ பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை பிரிண்ட் பண்ணிவிட்டு பெயிண்டிங் அழிச்சிருவாங்க. பிரிண்ட் தான் மெயினாக. ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா there is a guy, there are lots of women. இது வந்து மேபி ஒய்ஃப், கான்குபைன்ஸ் ஆர் கோர்ட்டசன்ஸ், அண்ட் அவங்களாம் வேலை செய்கிறாங்க, வீட்டு வேலை செய்கிறாங்க, துடைக்கிறாங்க, துணியை கழுவுறாங்க, பாத்திரத்தை எடுத்து வராங்க, டீ செய்கிறாங்க. அவர் பார்த்தியா ஜாலியாக உட்காந்து வெளியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இது வந்து இட் ஷோஸ் மார்னிங் சீன். திஸ் வாஸ் இன் த லேட் 18th century. ஓகேவா? இது வாஸ் டன் பை ஷிமன் கூபோ. Okay, so great, let's move forward. Now இப்போதான் print comes to யூரோப்புக்கு print யாரு கொண்டு வந்தா? ஓகே, யாரு யூரோப்புக்கு print கொண்டு வந்தா? Any idea who is the person who brought it to Europe? முக்கியமான கேள்வி பசங்களா. It's a very very important கேள்வி. ஸோ அதுக்கு முன்னாடி I will show you Silk Road. Silk Roadனா இது சார்? Silk Roadனா ரோட்ல சில்க் இருக்குமா சார்? டேய், சில்க் ரோட்னா ரோட்ல சில்க் இல்லடா, அது அந்த ரூட்டோட பேர். ஸோ யாரு கொண்டு வந்தா? மார்க்கோ போலோ. வேற லெவல் நண்பர்களே, எல்லாருமே ரைட்டு. ஸோ பசங்களா, இந்த சைனா, இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியா இங்கே தான் உருவானுச்சு. எல்லாமே சைனா, ஜப்பான், கொரியா இங்கே தான் உருவானுச்சு. இப்போ இங்கேருந்து உலகம் ஃபுல்லாக அது பரவுது. எப்படி? ஏன்னா சைனாலேருந்து ஸ்பைசஸ் ஆல்ரெடி காலங்காலமாக ட்ரேட் போயிட்டு இருக்கு. சைனாலேருந்து ஆப்பிரிக்கா, சைனாலேருந்து கீழே, சைனாலேருந்து இந்தியாவுக்கு, சைனாலேருந்து யூரோப்புக்கு இந்த ஸ்பைசஸ் ஆர் ஆல்ரெடி ஹேப்பனிங். இதெல்லாம் காலங்காலமாக நடக்குது. முன்னாடியே, பிரிண்டிங்க்கு முன்னாடியே இந்த ஸ்பைசஸ், சைனாவில் வளர்கிற பொருட்கள், ட்ரேடு, இது ஆல்ரெடி ஹேப்பனிங். எப்படி? கடல் மூலியமா, ரோடு மூலியமா நடந்துட்டு வருது. ஸோ அந்த ரோட்டில் ஒரு டிராவலர் வராரு. யார் அந்த டிராவலர்? அந்த டிராவலர் தான் மார்க்கோ போலோ. எந்த வருஷம்? 1295, 1295. ஸோ 1295 AD அந்த டைமில் மார்க்கோ போலோ வந்து சைனாவில் ரொம்ப நாள் இருக்கிறாரு. சைனாவில் இருந்துட்டு அவர் சொந்த ஒரு இட்டாலிக்கு போகிறாரு. ஸோ ஹீ இஸ் அன் இட்டாலியன். மார்க்கோ போலோ இஸ் அன் இட்டாலியன். ஸோ ஃப்ரம் சைனா ஹீ கோஸ் டு இட்டாலி. அப்போ அவர் போய் சொல்கிறாரு, டேய், சைனாலெலாம் பிரிண்டிங் பண்ணுறாங்கடா, நீங்கள் என்னடா பண்ணுறீங்க? ஒன்றுமே பண்ண மாட்டீங்க, பிரிண்டிங் கற்றுக்கோங்கடா, நான் சொல்கிறேன் எப்படி பண்ணுறாங்கன்னு.
ஒரு வுட் எடுத்து அதை கார்வ் பண்ணி கையில் இங்க் வச்சு அதை அச்சம் எடுத்து தே ஆர் பிரிண்டிங். ஸோ அந்த மாதிரி நம்மளும் பண்ணலாம் சொல்லி அவர் தான் யூரோப்புக்கு கொண்டு வராரு. மார்க்கோ போலோ brought the knowledge of wood block painting from China back to Italy with him. உடனே இட்டாலியன்ஸ் என்ன பண்றாங்க, இட்டாலியன்ஸ் உடனே கத்துக்கிட்டு they began producing books தயாரிக்க ஆரம்பிக்கிறாங்க with wood blocks and soon technology spread to Europe. So whole யூரோப்புக்கு ஸ்ப்ரெட் ஆகுது, whole யூரோப்புக்கு தெரிய வருது. ஓகே, ஹோல் யூரோப்புக்கு தெரிய வருது. ஸோ வுட் பிளாக் பெயிண்டிங் நம்மளும் பண்ணலாம், நம்ம வந்து வுட் பிளாக் பெயிண்டிங் பண்ணலாம். அப்புறம் அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேவா? அண்ட் 2 டைப் ஆஃப் மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து வெல்லம். வெல்லம்னா அனிமல் ஸ்கின்னோட பண்ணுற பேப்பர். ஓகேவா? பார்ச்மெண்ட் மேட் ஃப்ரம் அனிமல் ஸ்கின். அது வந்து கொஞ்சம் லக்ஸுரி. அது வந்து பணக்காரங்க, இந்த மாதிரி ரிச் மொனாஸ்டிக் லைப்ரரிஸ், அரிஸ்டோக்ராட்ஸ் அவங்க தான் வச்சுருப்பாங்க. ஸோ 2 வெர்ஷன் பண்ணுறாங்க. ஒன்று லக்ஸுரி வெர்ஷன், அதான் வெல்லம். வெல்லம்னா அனிமல் ஸ்கின்லேருந்து பண்ணுற பார்ச்மெண்ட். அது சும்மா சாதாரண பேப்பர் கிடையாது, அனிமல் ஸ்கின்ல பண்ணுற பார்ச்மெண்ட். அது வந்து லக்ஸரியஸ், அது வந்து பணக்காரங்க அண்ட் அரிஸ்டோக்ராட்ஸ் அண்ட் மொனாஸ்டிக் லைப்ரரிஸ் அங்கே தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் மற்றபடி மர்ச்சன்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் சீப்பராக மொக்கையான வெர்ஷன். ஓகேவா? மர்ச்சன்ட்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கொஞ்சம் சீப்பராக மொக்கையான வெர்ஷன். எக்ஸ்பென்சிவ் லக்ஸரி வந்து வெல்லம் இருக்கனால, வெல்லம்னா அனிமல் ஸ்கின்ல சேர பார்ச்மெண்ட், அதில் பிரிண்ட் பண்ணுறது. அது வந்து ஒன்லி ஃபார் அரிஸ்டோக்ராட் சர்க்கிள்ஸ், ரிச் மொனாஸ்டிக் லைப்ரரிஸ். ஓகேவா? கிரேட். நவ் the demand for books increased. Booksellers all over Europe began exporting books. Demand பயங்கரமாக ஆயிடுச்சு. எல்லாரும் புக்ஸ் பார்த்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா they get to know about others. இதுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை, இதுக்கு முன்னாடி எல்லாம் வாயால் கேட்டது தான். ஆனால் இப்போ புக்ஸில் படிக்கிறப்போ அவங்களுக்கு நிறையா தெரிய வருது. ஸோ எக்ஸைட்மெண்ட், எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ரீட், பயங்கரமாக டிமாண்ட் ஏறுது. அப்போ புக் செல்லர்ஸ்லாம் என்ன பண்ணுறதே தெரில. எவ்வளோ தாண்டா நான் கையிலே அடிக்கிறது. ஸோ தேர் ஹைரிங். என்னால் முடியலடா, யாரெல்லாம் நல்லா ஹேண்ட் ரைட்டிங் இருக்குப்பா, எல்லாம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்க பசங்களாம் வாங்கப்பா, ஹேண்ட் ரைட்டிங் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கு வாங்க என் கடைக்கு வாங்க. ஸோ தே ஆர் காலிங். ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹேண்ட் ரிட்டன் மேனுஸ்கிரிப்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஆர்கனைஸ்ட். டேய், நான் அச்சம் அடிச்சு பண்ண முடியாதுடா, நான் இந்த மாதிரி வுட் பிளாக் அடிச்சேன்னா நான் ஒன்றும் 10 வருஷம் ஆகும் அனுப்புறதுக்கு. ஸோ எல்லாரும் வந்து என்னை ஹெல்ப் பண்ணுங்க, நான் வந்து அச்சம் அடிக்கிறேன், நீ வந்து எழுதி அழகா அதே மாதிரி அச்சம் அடிச்சு கொடுத்துரு. ஸோ ஹேண்ட் ரிட்டன் manuscripts was also organized in new ways to meet the expanded demand. ஏன்னா டிமாண்ட் அவ்வளோ அதிகம், என்ன பண்ணுறதுனே தெரில, மண்டை குழம்புது. என்னால் முடியாதுடா, நான் வுட்டை வச்சு பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு 10 வருஷம் ஆகும் செய்கிறதுக்கு, வந்து ஹெல்ப் பண்ணுங்க, எல்லாரும் வாங்க, யாரெல்லாம் நல்ல ஹேண்ட் ரைட்டிங் இருக்கோ எல்லாரும் வந்து ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அதான் ஸ்கிரைப். ஸோ ஸ்கிரைப்னது அழகாக எழுதுறவங்க. ஸ்கிரைப்ஸ் ஆர் ஸ்கில்ட் ஹேண்ட் ரைட்டர்ஸ் were no longer solely employed by wealthy or influential patrons. ஸோ அந்த காலத்தில் ஸ்கிரைப் வந்து வெறும் ராஜாக்கள் மந்திரிகள் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்? ராஜா வந்து மீட்டிங்கில் சொல்லுவார், டேய் இந்த டீல் முடிக்கிறேன்டா, எழுதிக்கோ, இன்னைக்கு நான் இவன்ட்ட இந்த டீல் பேசினேன், இதை நோட் பண்ணி வச்சுக்கோ. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்கிரைப் இருந்தாங்க. ஸோ ஸ்கிரைப் சொல்லுவாங்க, சரிங்க ராஜா, நான் நோட் பண்ணிட்டேன் ராஜா, இன்னைக்கு காலையில் 10 மணிக்கு நீங்கள் ஓகேன்னு சொல்லியிருக்கீங்க இந்த டீலுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்கிரைப் இருந்தாங்க. ஆனால் இப்போது ஸ்கிரைப்ஸ் ஆர் ஈவன் யூஸ்ட் பை யாரு? புக் செல்லர்ஸ் வந்து கூப்பிட்றாங்க, டேய் ஸ்கிரைப்ஸ் வாங்கடா, நான் உனக்கு காசு தரேன், வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. ஸோ more than 50 scribes often worked for ஒரு புக் செல்லர். அவ்வளோ டிமாண்ட். 50 ஸ்கிரைப் ஒரு புக் செல்லரோட ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டிமாண்ட் இருந்துச்சான். புக் ஃபேர்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. புக் ஃபேர்ஸ் were conducted at different places so that awareness increases. எல்லாருக்கும் தெரிய வருது, புக்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வாசித்தா நம்மளுக்கு ஐடியா கிடைக்குது, நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ் கிடைக்குது. ஸோ அதெல்லாம் தெரிய டிமாண்ட் ஏறுறப்போ ஹெல்ப் கேட்குறாங்க. ஹேண்ட் ரிட்டன் மேனுஸ்கிரிப்ட்ஸ்க்கு யூ நீட் ஸ்கிரைப், ஸ்கில்டு கிராஃப்ட்மேன், ஸ்கில்டு ரைட்டர்ஸ். ஸோ அதுக்கு புக் செல்லர்ஸ் ஆர் ரெக்ரூட்டிங் தெம். ஸோ ஒரு புக் செல்லருக்கு 50 ரைட்டர்ஸ் கிட்ட இருக்காங்க. ஓகேவா? ஆனால் இது ஒரு ஃபெயிலியர். ஏன் சார் ஃபெயிலியர்? ஹேண்ட் ரிட்டன் மேனுஸ்கிரிப்ட்ஸ் வாஸ் அ ஃபெயிலியர், ஒரு ஃப்ளாப். என்ன சார் ஃப்ளாப்பு? ஏன்னா காப்பி அடிக்கிறது இட்ஸ் அ வெரி டைம் டேக்கிங், எக்ஸ்பென்சிவ், லேபரஸ் ப்ராசஸ். ஓகே, இட் இஸ் அ வெரி டைம் டேக்கிங், இட் இஸ் அ வெரி காஸ்ட்லி அண்ட் லேபரஸ் ப்ராசஸ், வெரி ஹை லேபர். ஓகே, அண்ட் ரெண்டாவது விஷயம், மேனுஸ்கிரிப்ட்ஸ் வேர் ஃப்ரெஜைல்.
அவங்க வந்து பெரிய பெரிய பேப்பரில் எழுதுவாங்க, அதுவும் ஒரு சைட் தான் எழுதுவாங்க. ஸோ அதை நம்ம நசுங்காமல் கலங்காமல் கிளியாமல் கொண்டு போகணும். ஸோ they were very fragile, they were awkward to handle and could not be carried around easily. So their circulation was limited. So handwritten manuscripts was a flop idea. ஆனால் wood block printing was becoming popular. wood block வந்து சூப்பர். wood block வந்து வளர்ந்துக்கிட்டே போகுது. wood block எல்லாருக்கும் பிடிக்குது. ஓகேவா? By the early 15th century, wood blocks were widely used in Europe to print textiles. ஜப்பான்ல என்னது? ஜப்பான்ல பண்ணது தான். ஜப்பான்ல என்ன பண்ணும்? print textiles. ஜப்பான்ல என்ன பண்ணும்? playing cards and religious pictures with simple brief text. ஸோ இதெல்லாம் தான் நம்ம wood block printing early 15th centuryல பண்ணுது. early 15th centuryல. ஆனால் என்ன நடக்குது? சார் டிமாண்ட் ரொம்ப அதிகம் சார். டிமாண்ட் தாங்க முடியல. wood blockலாம் வேஸ்ட்டு. எவ்வளோதான் நான் ட்ரை பண்ணாலும் இவனுங்க கேட்குற கேள்விக்கு இவனுங்க கேட்குற அளவுக்கு என்னால் பண்ண முடியல சார். ஹேண்ட்ஸ் அப், என்னால் முடியாது, என்னை விட்டுருங்கப்பா, ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் வரான் நம்ம தலைவன். யார்? போடுங்க சாட்டில். நம்ம தலைவன் யார்? தலைவன் சிங்கம்டா. நம்ம தலைவன் யார்? ஜான் கட்டன்பர்க் ஆர் கூட்டன்பர்க், வாட் எவர். ஓகே, ஸோ ஜான் கட்டன்பர்க் தான் நம்மளோட மெக்கானிக்கல் ப்ரெஸ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறார். ஓகே, எப்போ தலைவர் வராரு? உலகத்திலே டிமாண்ட் ரொம்ப அதிகம். எல்லாரும் அடிச்சுக்கிறாங்க, டே புக்கு வேணும்டா, என்னடா பிரிண்டிங் ப்ரெஸ் என்னடா பண்ணுறீங்க, நீங்கள் தான்டா பிரிண்டிங் ப்ரெஸ் ஆரம்பிச்சிங்க, அப்புறம் என்னடா புக்கு தர மாட்டீங்க. பிரிண்டிங் ப்ரெஸ் சொல்கிறான், டேய் என் நிலைமையை புரிஞ்சுக்கூடா, உட்டன் பிளாக் வச்சு என்னால் இவ்வளோ தான்டா பண்ண முடியும், இதுக்கு மேலே பண்ணால் என் கை உடஞ்சிரும்டா. ஸோ அப்போ தான் தலைவன் வரான். என்ன பண்ணுறான்? there was a great demand for quicker, சீக்கிரமாக பண்ணணும், cheaper, டப்புன்னு சீப்பாக ஈஸியாக பண்ணணும். அப்போது this could only be done with the invention of a new technology. ஸோ அப்போ தான் he is inventing mechanical press. ஸோ first known printing press டெவலப் பண்ணது ஜொஹான் கட்டன்பர்க் ஃப்ரம் ஸ்ட்ராஸ்பர்க், ஜெர்மனி. ஸோ ஜெர்மனியில் இருக்க ஜொஹான் கட்டன்பர்க் தான் he develops. ஸோ கட்டன்பர்க் வந்து he is not a ஏழை பையன் கிடையாது சார். கட்டன்பர்க் வந்து ரொம்ப அப்பாவியா சார், ரொம்ப ஏழையா சார்? டே கட்டன்பர்க் வந்து நல்லா பணக்கார வசதி உள்ள பையன். ஏன்? அவரு பெரிய ஏக்கர் கணக்கில் லேண்ட் வச்சிருக்காரு, அக்ரிகல்ச்சரல் எஸ்டேட் வச்சிருக்காரு. ஸோ கட்டன்பர்க் was a son of a merchant. He grew up on a large agricultural estate. From his childhood, he has seen wine and olive presses. ஸோ எனக்கு என்ன தெரியுமா கட்டன்பர்க்ட்ட பிடிக்கும்? அவர் வாழ்க்கையில் அனுபவிச்சதெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதான் மாசு. ஓகே, அவன் வாழ்க்கையில் அனுபவிச்சதெல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாரு. எப்படின்னா ஆலிவ் ப்ரெஸ் வந்து எப்படின்னா வைன் ஆலிவ்லாம் கிரேப்ஸு ஆலிவ்ஸ்லாம் போட்டு ஒரு ஒரு உட்டன் வெயிட் அது மேலே வச்சு நசுக்குவாங்க. அப்போது எல்லா லிக்விடும் வரும். புரியுதா? ஸோ ஒரு டேபிள் மா வச்சுட்டு அதில் ஓட்டை இருக்கும், அதில் ஹோல்ஸ் இருக்கும், அதில் கிரேப்ஸு ஃபார் வைன், ஃபார் ஆலிவ்ஸ் வச்சுட்டு நசுக்குவாங்க ஒரு ப்ரெஸ்ஸை வச்சு. அப்போது எல்லா லிக்விடும் வெளியே ஊற்றும். ஸோ அது அவர் பண்ணியிருக்காரு, அவர் வீட்டிலே அவங்க பண்ணுறாங்க. ஓகேவா? ஃப்ரம் ஹிஸ் சைல்ட்ஹுட் ஹி ஹஸ் சீன் தட். அப்புறம் அவருக்கு வந்து அந்த பாலிஷிங் ஸ்டோன்ஸ் ரொம்ப பிடிக்கும், அந்த ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸு. கோல்ட் ஸ்மித் ஆயிராரு. ஹீ பிகம்ஸ் அ கோல்ட் ஸ்மித், மாஸ்டர் கோல்ட் ஸ்மித். வேற லெவல், அழகாக பாலிஷ் பண்ணி. அப்புறம் சில மோல்ட்ஸ்னா டை காஸ்டிங் சொல்லுவாங்கள்ல, மோல்ட்ஸ்னா நம்ம. ஸோ இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் அ சர்க்குலர் ஷேப், யூ டேக் அ மோல்ட். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா நம்ம தேங்காய் உடைச்சி அதுக்குள்ளே மாவு வச்சா ஒரு சர்க்குலர் ஷேப் கிடைக்குமா? அதுக்கு பேர் தான் மோல்டு. மோல்டுனா அச்சம் எடுக்கிறது. புரியுதா? அதுக்கு பேர் தான் மோல்டு. இப்போ தேங்காய் உடைச்சி அதுக்குள்ளே மாவை திணிச்சா ஒரு உருண்டையாக ஷேப் வரும்ல. ஸோ அப்போ தேங்காய் வந்து உருண்டை மோல்டு. புரியுதா? ஸோ அதான் மோல்டு. ஸோ அந்த மாதிரி he used to make mold for trinkets. trinketsனா சின்ன சின்ன ஜுவல்ஸ், மோதிரம் இல்லை காதில் தோடு இல்லை ஜுவல்ஸு, அந்த மாதிரி சின்ன சின்ன ஜுவல்ஸ் பண்ணுறாரு. இப்போது இது ரெண்டும் கலந்து அவர் மெக்கானிக்கல் ப்ரெஸ் கண்டுபிடிக்கிறார். ஏன்னா அந்த ஆலிவ் ப்ரெஸ் வந்து அச்சம் வைக்கிறது, இட் இஸ் ஃபார் அச்சம் வைக்கிறது, சப்புன்னு அடிக்கிறது. ஓகேவா? இந்த மோல்ஸ் வந்து
லெட்டர்ஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவர் வந்து கோல்ட் ஸ்மித்தாக வேலை செய்கிறாருல, ஸோ ஹீ நோஸ் ஹவு டு பிரிண்ட் லெட்டர்ஸ். ஸோ லெட்டர்ஸ்க்கு அழகாக மோல்டை தயாரிக்கிறாரு. ஸோ லெட்டர்ஸ்க்கு மோல்டு தயாரிக்கிறதுக்கு அவருடைய கோல்ட் ஸ்மித் எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாரு. அச்சம் எடுக்கிறதுக்கு அந்த வைன் அண்ட் ஆலிவ் பிரஸ் ஐடியாவை யூஸ் பண்ணுறாரு. ஸோ இப்படி தான் ஹீ மேக்ஸ் த ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் ப்ரெஸ். இப்படி தான் ஹீ மேக்ஸ் த ஃபர்ஸ்ட் மெக்கானிக்கல் ப்ரெஸ். இதான் அவர் வச்சிருக்க ப்ரெஸ். ஸோ அச்சம் வச்சுட்டு அந்த வுட்டுக்கு அடியில் வச்சு நசுக்குவாங்க, அப்போ அது பிரிண்ட் ஆகி வரும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன புக் பண்றாரு? The first book that he does is Bible. The first book that he does, John Gutenberg, is Bible in the year 1448. ஓகேவா? ஸோ 1448ல he perfected the system. அவர் வந்து பர்ஃபெக்ட் ஆகிட்டாரு பக்காவா. ஃபர்ஸ்ட் புக் he printed was Bible and 180 copies he printed. 180 காப்பி பிரிண்ட் பண்றதுக்கு it took 3 years. ஆனால் அதுவே அந்த காலத்தில் பயங்கர ஃபாஸ்ட். அதுவே அந்த காலத்தில் பயங்கர ஃபாஸ்ட். நீங்கள் இப்போ நினைக்கலாம், சார் 3 வருஷத்தில் 180 காப்பியா, என்ன சார் காமெடி பண்ணுறான், அது கையிலே போட்டிருக்கலாமே சார். டேய், கையில் போட்டால் 10 வருஷத்துக்கு மேலே எடுக்கும். ஆனால் 180 புக்ஸை in just 3 years he printed. That was very fast for that time period. Okay. Now, the new technology did not entirely displace existing art of producing books by hand. In fact, printed books at first closely resembled the written manuscripts in appearance and layout. The metal letters imitated the ornamental and handwritten styles. So, இவரு இந்த அச்சம் உருவாக்குனார்ல, இந்த அச்சம் உருவாக்குனது எல்லாமே it was handwritten style. ஓகே, பிரிண்டிங் ஸ்டைல் கிடையாது. அவரு கையில் எழுதுற மாதிரியே பிரிண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இதுவும் மக்களுக்கு அவ்வளோ வித்தியாசம் தெரியல. ஸோ அதனால அந்த கையில் ப்ரொடியூஸ் பண்ணுற வுட் பிளாக் மெத்தட் அது இட் டிட் டை, இட் வாஸ் ஸ்டில் தேர். ஸோ கையில் அந்த உருவாக்குற வுட் பிளாக் மெத்தட் அது வந்து டை டவுன் ஆகலை. இந்த புது டெக்னாலஜி வந்தோடனே அதை யாரும் மறக்கல. ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஒரே ஹேண்ட் ரைட்டிங் தான், ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அந்த கட்டன்பர்க் யூஸ் பண்ண அந்த மெட்டல் அச்சம் இஸ் ஹேண்ட் ரிட்டன், ஆர்னமெண்டல் ஹேண்ட் ரிட்டன் ஸ்டைல். ஓகேவா? ஸோ பார்டர்ஸ் வேர் illuminated பை ஹேண்ட். ஸோ கட்டன்பர்க் பிரிண்ட் பண்ணுறப்போ சில கேப்ஸ் விடுவார் பார்டர்ஸில் நடுவில். அதை வந்து பிரிண்ட் பண்ண பிறகு கையிலே வரைவாங்க. ஓகேவா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ சில டைம் வந்து பிரிண்ட் பண்ண பிறகு பார்டர்ஸில் கேப் இருக்கும், அந்த பார்டர்ஸை கையிலே வரைவாங்க, பெயிண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ராஜா கேட்பாரு, எனக்கு வந்து அழகா டிசைன் பண்ணித்தா, எனக்கு வந்து கலர் கலராக அழகாக பெயிண்ட் பண்ணித்தா அப்படின்னு கேட்பாரு. ஸோ அப்போது சில கேப் விட்டு அங்கே பெயிண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அதான் இங்கே போட்டிருக்கு. ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் கிளியர். இந்த புக்ஸ் பிரிண்டட் ஃபார் த ரிச், இதான் சொன்ன பார்த்தியா, சம் ஸ்பேஸ் வாஸ் லெஃப்ட் ஃபார் டெக்கரேஷன். ஓகே, ஸோ பணக்காரங்களுக்கு செய்கிற புக்ஸில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு டெக்கரேட் பண்ணுவாங்க அந்த இடத்துல. ஓகே, ஈச் பர்ச்சேசர் குட் சூஸ் த டிசைன். வாங்குறவன் டிசைட் பண்ணலாம், பணக்காரன் தான் அவனே சொல்லுவான், டேய் எனக்கு நல்லா பெயிண்டிங் பண்ண, அழகா புக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும், டிசைன்லாம் பண்ணித்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லலாம். ஓகேவா? ஸோ இன் 1450 to 1550 பிரிண்டிங் ப்ரெஸஸ் were set up in most countries. உடனே பரவிச்சு எல்லாமே, உடனே எல்லாமே பரவிச்சு. ஸோ யூரோப் ஃபுல்லாக பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை செட் பண்ணுறாங்க. பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை 100 வருஷத்தில் 1450 to 1550ல they are setting it up. Okay, so printers from Germany traveled to other countries seeking work and helping start new presses. So ஜெர்மனில தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஜெர்மனியில் இருக்க ஆளுகளுக்கு எல்லாமே தெரியுது, they know how to operate a press. ஸோ ஜெர்மனியில் பிரிண்டிங் தெரிஞ்ச ஆளுங்க மற்ற கண்ட்ரீஸ்க்கு போகிறாங்க. நான் வந்து உங்க ஹெல்ப் பண்ணுறோம், எங்களுக்கு வேலை தாங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நான் உங்களுக்கு எல்லாமே அமைச்சு தரேன், செட்டப் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு எல்லாரும் வேலையை தேடி போகிறாங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக பரவுது. As the number of printing presses grew, book production boomed. So நிறைய press வர இந்த ஜெர்மனிலேருந்து ஆட்கள் வந்து மற்ற கண்ட்ரீஸ்க்கு போய் மற்ற இடத்துக்கு போய் அங்கே போய் பிரிண்டிங் வளர்த்து விடுறாங்க. இப்படி வளர்த்து விடுறனால நிறைய பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துடுது. நிறைய பிரிண்டிங் ப்ரெஸ் வரனால there is a huge boom of books. புக்ஸ் ஏகப்பட்டது வருது. நீங்கள் தானே கேட்டீங்க, டிமாண்ட் பண்ணீங்களே, வாங்கடா இப்போ டிமாண்ட் பண்ணுங்கடா, நான் உங்களுக்கு கொடுக்குறேன் புக்ஸு அப்படின்னு புக்கோட ப்ரொடக்ஷன் ஏறி எகிருது. இங்கே பார்த்தீங்கன்னா
அந்த ஃபர்ஸ்ட் half of 14th century ஃபர்ஸ்ட் half of 14th centuryனா 1450 வரைக்கும் 1450 வரைக்கும் 20 million copies were produced 20 million copies of books were produced. Can you believe it? The first half of second half of 15th century அதாவது 1450 to 1500 1450 to 1500 second half of 14th century 15th century okay second half of 15th century னா 1950 ல இருந்து 1500 okay 1450 ல இருந்து 1500 1450 to 1500 அந்த டைம் பீரியட்ல 20 million copies were produced and second half எவ்வளோ 16th century 16th century 1500 to 1600 இந்த 100 வருஷத்துல it went to 200 million. Can you believe it? வேற லெவலா? Did you all like it? Shall I move forward? முன்னாடி போலாமா? Great. So இது ரொம்ப முக்கியம் பசங்களா. So இந்த மெக்கானிக்கல் பிரஸ் வந்தனால எகிருது. ஓகே ஃபர்ஸ்ட் 20 million ஆகுது 20 million ஆயிட்டு அடுத்த செஞ்சுரியில 16th centuryல it goes to 200 million. Did you all like it? இது வரைக்கும் கிளியரடா? இது வரைக்கும் புரிஞ்சானா போடுறா சாட்ல ஒரு AD square. Did you all like it? Was it amazing? Okay, முன்னாடி போலாம். Shift from hand printing to mechanical printing led to the print revolution. Print revolution is hand printing ல இருந்து ஸ்லோவா எல்லாரும் மெக்கானிக்கல் பிரிண்டிங்க்கு மாறுறாங்க. மெக்கானிக்கல் பிரிண்டிங்னா அந்த கட்டன்பர்க் கண்டுபிடிச்சது. அந்த கட்டன்பர்கோட பிரஸ் மெக்கானிக்கல் பிரஸ் ஒரு அச்சம் ஒரு லீவர் மாதிரி புல் பண்ணா அது போய் நசுக்கி பிரிண்ட் பண்ணும். அதான் மெக்கானிக்கல் பிரஸ். ஸோ திஸ் லெட் டு த பிரிண்ட் ரெவல்யூஷன். ஸோ கட்டன்பர்கோட பிரிண்டிங் பிரஸ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா ஹேண்டில் திருப்புனா அது இறங்கி வெயிட் இறங்கி அந்த பிளேட்டை அமுக்கி அச்சத்தை கொண்டு வரும். ஓகேவா ஸோ தட் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். ஸோ பிளாட்டன் என்னது in letterpress printing platen is a board which is pressed onto the back of the paper to get the impression from the type. Okay va so idan and the platen so ada amthnina and amthranal da and acham vandu paper la poi ottum. Okay so and the board ni althrile and the board ku pedha platen. So it was made up of wood. First அது woodல இருந்துச்சு இப்போ வந்து மெட்டல் ஆயிடுச்சு. ஓகே அந்த காலத்தில் ஆரம்பிக்கிறப்ப வுட்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு வுட்டு போய் பேப்பரை நசுக்கும் அப்புறம் அந்த நசுக்கிறனால அச்சம் வரும் அது பேப்பரில் அது மார்க் ஆயிரும். புரியுதா? ஸோ வுட்டு வந்து அந்த அச்சத்து மேலே உட்காந்து அந்த அச்சத்தை பேப்பரோட நசுக்கும். ஸோ அப்போ பிரிண்ட் ஆயிரும். புரியுதா? ஸோ வுடன் போர்டு இருந்துச்சு லேட்டர் இட் வாஸ் மேட் அப் ஆஃப் மெட்டல் ஸ்டீல். ஓகே ஸோ இதான் பசங்களா செட்டப். இதான் there will be proofreaders. So print பண்ணது செக் பண்றதுக்கு there will be proofreaders. There are compositors. Compositors என்னது? Who are compositors? Anybody please let me know in the chat. Who are compositors? What is galley? What is galley? Who are compositors? Who are proofreaders? What is galley? அதெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? So this picture depicts what a printer shop looks like in the 16th century. Okay all the activities are going on under one roof. ஒரே ரூஃப்ல ஃபுல் பிரிண்டிங். இப்போ கூட பிரிண்டிங் பிரஸ் இப்படி தான் இருக்கும். இதே செட்டப் மாதிரி தான் இருக்கும். இதே செட்டப் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா ஸோ கம்போசிட்டர்ஸ்னா அந்த டெக்ஸ்ட்டை கம்போஸ் பண்றவங்க. தே ஒன்லி ப்ரிப்பேர் த டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்டோட அச்சம் இருக்குல்ல அந்த டெக்ஸ்டோட அச்சம் அந்த அச்சத்தை ப்ரிப்பேர் பண்றவங்க தான் கம்போசிட்டர்ஸ். ஓகே ஸோ ஐ வில் ஷோ யூ தட். ஓகே அதுக்கப்புறம் ப்ரூஃப் ரீடர்ஸ்லாம் இருப்பாங்க. ப்ரூஃப் ரீடர்ஸ் எதுக்கு? செக் பண்றதுக்கு கரெக்டாக டைப் பண்ணியிருக்கா இல்லையான்னு. கம்போசிட்டர்ஸ்னா த பர்சன் ஹூ கம்போசஸ் த டெக்ஸ்ட் ஃபார் பிரிண்டிங். கேலினா இதான் கேலி. நம்ம அச்சம் பார்த்தியா இந்த அச்சத்தை எல்லாம் இந்த மெட்டல் டைப் டெக்ஸ்ட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ஒரு மெட்டல் ஃப்ரேம்ல வைக்கிறாங்களே அந்த மெட்டல் ஃப்ரேமுக்கு பேர் தான் கேலி. கேலி இஸ் த மெட்டல் ஃப்ரேம். அழகா ஒரு பிக்சர் காமிச்சிருக்கேன் பாரு. நல்லா பாருங்க அழகா பிக்சர் காமிச்சிருக்கேன் பாருங்க. அந்த கேலியில எல்லா டெக்ஸ்டையும் அழகா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க அந்த டைப்ஸ். ஸோ அந்த டைப்ஸ் தான் மோல்டு. அதுதான் அந்த அச்சத்தை உருவாக்கும். ஸோ அதை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்க மெட்டல் ஃப்ரேம் பேர் தான் கேலி. ஓகே பிரிண்ட் ரெவல்யூஷன் அண்ட் இட்ஸ் இம்பாக்ட். வாட் வாஸ் பிரிண்ட் ரெவல்யூஷன்?
பசங்களா இது ரொம்ப முக்கியம்டா. ஏன்னா இது ஃபுல் சாப்டரில் வரும். இதே கதையை நீங்கள் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம். நான் சொல்கிறது நல்லா கவனி. இந்த பிரிண்ட் பண்ணுறனால there was exchange of knowledge. ஏன்னா பிரிண்ட் எதை பண்ணுற, புக்கை பண்ணுறியா, புக்கில் என்ன இருக்கும், புக்கில் ஐடியா இருக்குமா? இப்போ நம்ம எப்போ இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராமில் நீ என்ன பண்ணுற, அமெரிக்காவில் ஒருத்தன் இருக்கான், அவன் போஸ்ட்டை பார்த்து அவனுக்கு கமெண்ட் பண்ணுற, அவனை கலாய்க்கிற, புரியுதா? ஸோ அதனால் யூ ஆர் எக்ஸ்சேஞ்சிங் ஐடியாஸ் across lands, across seas, across oceans. So there is exchange of knowledge. So your perspective changes. You think about things differently. நீ தனியாக உன்னை விட்டுருந்தா கூட இப்படி யோசிக்க மாட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஐடியாஸ் வரப்போ நீ வந்து வேற வேற மாதிரி யோசிக்கிற. ஸோ யூ ஹாவ் பாப்புலர் பர்செப்ஷன்ஸ். ஓகே, யூ ஹாவ் பாப்புலர் பர்செப்ஷன்ஸ் அண்ட் ஓப்பன்ட் நியூ வேஸ் ஆஃப் லுக்கிங் அட் திங்ஸ், new perspective of looking at things. Okay, a new way of producing books. It transformed the lives of people, changing their relationship to information and knowledge and with the institution and authorities. So முன்னாடி institution authorities-க்கு கை கட்டி நிற்பாங்க. சார் சொல்லுங்க சார், ஐயா சொல்லுங்கயா, நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பண்ணிடுறேன் சொல்லுவேன். ஐயா நீங்கள் அப்படி பேசக்கூடாது, நீங்கள் பண்ணுறது தப்பையா, நான் இங்கே புக்கில் வாசித்தேன், இந்த மாதிரி பண்ணுறவங்கலாம் தண்டனை உண்டாம், புரியுதா? ஸோ வென் யூ ரீட் யூ கெட் டு நோ. இந்த மாதிரிலாம் ஆஃப்ரிக்காவில் நடந்திருக்கு, அவங்க வந்து எதிர்த்து போராடினாங்க. அப்போ இந்தியாவில் பிரிட்டிஷ் கீழே இருக்கவன் என்ன தோணும், நானும் போராடணும், நானும் வந்து எந்திரிச்சு நம்ம தேசத்துக்காக உயிரை கொடுக்கணும் அப்படின்னு வெறித்தனமாக எழும்புவாங்க. ஸோ புக் பிளேட் தட் ரோல். அது வந்து இட் வாஸ் brought about by print culture. It was brought about by that print revolution. புரியுதா? கிரேட். ஏன்னா இந்த ஸ்டோரி, இந்த கதை வந்து இந்த சாப்டர் ஃபுல்லாக வரும். ஓகேவா? நவ் a new reading public. So printing press led to a new reading public. Printing reduced the cost of books. The time and labor required to produce each book came down drastically. Markets were flooded with books, reaching out to ever-growing readership. So இந்த மாதிரி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறனால கன்சியூமர்ஸும் ஏறுவாங்கல்ல, ஏகப்பட்ட புக்ஸு. ஸோ இந்த ஏகப்பட்ட ப்ரொடியூஸ் பண்ண புக்ஸ்னால நிறைய பேர் வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா புக்ஸோட விலை கம்மியாயிடுச்சு. இப்போ மெக்கானிக்கல் ப்ரெஸ் வந்தனால கடன்னு டப்புன்னு புக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா மெக்கானிக்கல் ப்ரெஸ் சீப்பு. யோசிச்சுப்பாரு, ஒரு ஆளை உட்காந்து வச்சு எழுதுறதுக்கும் நான் ஜாலியாக ஒரு பட்டன் தள்ளினா ஒரு பேஜ் ஓவர். ஸோ தட் இஸ் மச் சீப்பர், ஃபாஸ்டர். ஸோ புக்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் லைக் எனி திங். ஸோ அது ப்ரொடியூஸ் பண்ணனால நிறைய பேர் வாசிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ரீடிங் க்ரௌட் ஏறுது. ஸோ ரீடிங் க்ரௌட் ஏறுறனால என்ன ஆகுது, எவர் க்ரோயிங் நியூ ரீடர்ஷிப் வந்துகிட்டே இருக்கு. ஆனால் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? த ரீடிங் வாஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு எலைட். பெரிய லிட்ரேட் படித்தவங்களுக்கு மட்டும்தான் புரியுது. ஏன்னா இன்னும் சாதாரண மக்கள் வெறும் காதில் கேட்கறது தான் ஓரல் கல்ச்சர். பசங்களா நம்ம நினச்சிட்டு இருக்கோம் யூரோப்லலாம் எல்லாரும் இங்கிலீஷ் பீட்டராக பேசுவாங்கன்னு. யூரோப்லலாம் இங்கிலீஷ் நிறைய பேர் பேசவே தெரியாதுடா. நம்ம பெட்டர். என்னை கேட்டீங்கன்னா இந்தியா பெட்டர். இந்தியாவில் அவன் ஈவன் தோஸ் ஹூ ஆர் டிரைவிங் ஆட்டோஸ் அண்ட் கார்ஸ் தே ஸ்பீக் பெட்டர் இங்கிலீஷ். யூரோப்பில் அது கூட பேச மாட்டானுங்க. சீரியஸாக, ஐ எம் நாட் கிடிங். நான் ஐ ஹவ் ட்ராவல் டு யூரோப் மல்டிபிள் டைம்ஸ். ஓகே, ஸோ ஐ நோ தே டோன்ட் ஸ்பீக் மச் இங்கிலீஷ். இப்போ கூட ஓகே. ஸோ அதனால் அப்போ வந்து எப்படி இருந்திருக்கும் பார்த்துக்கோ. ஸோ அவங்களுக்கு வந்து படிக்க தெரியாது. ஸோ அவங்க காதலே கேட்டு வளர்ந்துருக்காங்க. ஸோ அவங்கள எப்படா கொண்டு வரது? இந்த புக்குக்காரங்க எல்லாருமே செல்ஃபிஷ். அது ஒன்று மட்டும் இந்த சாப்டரை வாசிக்கிறப்போ உனக்கு புரியும். என்னது? எல்லாருமே செல்ஃபிஷ். ஸோ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, புக்கு செய்கிறவங்க, எப்படா இந்த படிக்காதவங்களை எப்படா புக்கு வாங்க வைக்கிறது, அவன் தலையில் எப்படா மிளகா அரைக்கலான்னு பார்த்தா அப்போதான் ஒரு ஐடியா வருது. They heard sacred text read out, ballads recited and folk tales narrated. ஸோ அவங்களுக்கு கதைலாம் கேட்குறது ரொம்ப இஷ்டமா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, கட்டுக்கதைகள், பேலட்ஸ், ஃபோக் டெய்ல்ஸ், எதுலாம் அவங்களுக்கு கேட்க பிடிக்குமோ அதை புக்காக பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த புக்கை வாங்கிட்டு அந்த வில்லேஜ், அந்த கிராமத்தில் எல்லாரும் உட்காந்து ஒருத்தர் வாசிப்பார், எல்லாரும் சுற்றி உட்காந்து கேட்பாங்க. ஸோ அப்படி பாப்புலர் ஆகுது.
ஸோ அப்படி பாப்புலர் ஆகுது. புரியுதா? ஸோ ஈவன் படிக்காதவங்க கூட புக்கை பாப்புலரைஸ் ஆகிறதுக்கு they are making sacred text read out. They read out the text of what? Ballads and your folk tales. Knowledge was transferred orally. பேசுறது மூலமா அவங்க கேட்டு புரிஞ்சுக்கிட்டாங்க. So before the age of print, books were not only expensive, but they could not be produced in sufficient time. So printing press வரதுக்கு முன்னாடி புக்ஸ் வந்து எக்ஸ்பென்சிவ் மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ரொம்ப நிறையா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்டாக காதலை கேட்டு தான் கற்றுக்கிட்டாங்க. ஏன்னா யாராலையும் வாங்க முடியாது. ஸோ நவ் இப்போ அந்த ஏஜ் ஆஃப் பிரிண்ட் வந்த பிறகு, மெக்கானிக்கல் ப்ரெஸ் வந்த பிறகு இப்போ புக்ஸ் எல்லாருக்கும் போகுது. நவ் ரீடிங் பப்ளிக் கேம் இன் டு பீயிங். பட் த டிரான்சிஷன் வாஸ் நாட் ஸோ சிம்பிள். ஏன் டிரான்சிஷன் வாஸ் நாட் ஸோ சிம்பிள்? ஏன்னா எப்படா காமன் பீப்புளை எப்படா வாசிக்க வைக்கிறது புக்கை? ஏன்னா புக் வந்து படிச்சவன் மட்டும் தானே வாசிக்கிறான். புக் could only be read by literate. படிச்சவன் மட்டும் தானே வாசிக்க முடியும். எப்படா சாதாரண மக்களையும் வாசிக்க வைக்கிறது? அப்பதான் நிறைய காசு பார்க்க முடியும். எப்படா சாதாரண மக்களை படிக்க வைக்கிறது? அப்பதான் ஐடியா வருது. இந்த கட்டுக்கதைகள், இந்த பேலட், அதெல்லாம் புக்கா போட்டா அந்த புக்கை ஒருத்தன் வாசித்து பேசுறது மூலயமா எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ அவங்க படிக்காட்டி கூட யாராச்சும் ஒருத்தனை வாசிக்க சொல்லி அவங்களுக்கு கேட்கறது பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் கொண்டு வரான். அவங்களா வாசிக்காட்டியும் பரவாயில்ல, they want to hear it read. ஸோ அந்த மாதிரி புக்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறான். கட்டுக்கதைகள், folk tales, ballads, which can be recited, which are very interesting, which common people want to hear. அந்த மாதிரி he is making books. So wider reach of printed work ஆக, even those who did not read could certainly enjoy listening to books being read out. பாத்தியா, வாசிக்க தெரியாட்டி கூட புக்கு படுறதுனால அதை என்ஜாய் பண்றாங்க. வாசிக்க தெரியாட்டி கூட யாராச்சும் ஒருத்தன் வாசிக்கிறத கேட்டு என்ஜாய் பண்றாங்க. So printers, book manufacturers, they are publishing popular ballads, folk tales, and such books would be illustrated with pictures. நிறைய folk tales, நிறைய ballads அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. So these were then sung and recited at gatherings in villages, taverns. செம்ம ஐடியால. tavernsனா என்னது? tavernsனா அந்த காலத்துல cafe. எல்லாரும் கஃபேல உட்காந்துட்டு they drink alcohol, they relax, they eat food, they enjoy. ஸோ அதான் taverns. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி புக்ஸை வாசிக்க வைக்கிறாங்க. ஸோ அது எல்லாரும் கேட்ட உடனே செம்மையா இருக்குடா, இன்னும் நிறையா வாசிடா, வேற புக்கு இருக்கா, வேற புக்கு வாங்குடா. ஸோ புக்கோட வேல்யூ ஏறிக்கிட்டே போகுது. புரியுதா? செம்ம மாஸ்டர் பிளான் இல்லையா? ஸோ தட் இஸ் ஹவு தே இன்க்ளூட் த காமன் பீப்புள். பேலட்னா என்னது? பேலட்னா ஹிஸ்டாரிக்கல் அக்கவுண்ட் ஆர் ஃபோக் டேல் இன் வேர்ஸ். நம்ம தமிழில் கூட ஓடி விளையாடு பாப்பா அப்படிலாம் சொல்லுவோமே. இந்த போயம் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்களே, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பான்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தமிழில் ஒரு பேலட் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி பழைய காலத்து பாட்டு ரொம்ப கருத்துள்ளதாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷில் அதான் பேலட். ஓகே. டேவர்ன்ஸ்னா places where people gather, they drink alcohol, they get served food, and they exchange news. Okay. So now oral culture thus entered print, and printed material was orally transmitted. So இங்க மிக்ஸ் ஆகுது. என்னது? ரெண்டு மிக்ஸ் ஆகுது. என்னது? ஓரல் கல்ச்சர், ரீடிங் கல்ச்சர் ரெண்டும் மர்ஜ் ஆயிடுது. ஸோ இது ஒரு பெரிய நல்ல விஷயம் புக் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஷப்பாடா டே, வெறும் படித்தவன் தான் படிப்பான்னு நினச்சேன்டா, ஆனால் எல்லாரும் படிக்கிறாங்கடா, சந்தோஷம்டா டே, நல்ல வேலை நம்ம ஐடியா பண்ணி எல்லாத்தையும் வித்தாச்சு. ஸோ ரெண்டும் மர்ஜ் ஆயிடுது. என்னது? காதால கேட்குறவங்களும் வாசிக்கிறவங்களும் ரெண்டு பேருமே என்ஜாய் பண்ணுறாங்க புக்கை. என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அவன் ஜாலியாக நிறைய புக்கை விற்றுக்கிட்டே போகிறான். ஓகே. த லைன் தட் செப்பரேட்டட் ஓரல் ரீடிங் and reading culture became blurred. So oralum readingum and the line differentiating them became blur. ஏன்னா ரெண்டு பேருமே they are enjoying.
Okay, ரெண்டு பேருமே it's becoming popular. And the hearing public and reading public became intermingled. ஏன்னா கேட்க ஸ்லோவா they also learn to read. கேட்க they also learn to read. So ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரெண்டும் merge ஆயிடுது. So கேட்கறதும் வாசிக்கிறதும் merge ஆயிடுது. ஓகேவா? So that is what is happening. Okay, great. Religious debate and the fear of print. பசங்களா இது ரொம்ப முக்கியம்டா. இதான் பயங்கர இம்பார்ட்டன்டான டாபிக். இதெல்லாம் டப்பு முடிச்சிடலாம். I will try to complete before 7 o'clock. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன்டா. டே இதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக போனால் உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஸோ ஐ வில் ட்ரை டு கீப் அப் திஸ் பேஸ். கொஞ்சம் ஸ்லோவாக பேஷண்ட்டாக கவனிங்க. நம்ம முன்னாடி போகலாம். இது வரைக்கும் ஓகேவா? இது வரைக்கும் ஹாப்பியா? Great. Print created the possibility of wide circulation of ideas and introduced a new world of debate and discussion. இப்போ நிறைய ஐடியாஸ் வெஸ்டர்ன் ஐடியாஸ்லாம் மிக்ஸ் ஆகுது. ஸோ சில பேர் பயப்படுறாங்க. டேய் நம்மளுக்கு ஆப்பு வர போகுதுரா. எப்படி நம்ம அப்பா அம்மாலாம் பயப்படுவாங்கள்ல இன்ஸ்டாகிராமில் வெஸ்டர்ன் வேர்ல்ட் அமெரிக்கா வேறு லெவலில் போயிட்டுருக்கு. அந்த அமெரிக்காவோட ஐடியாஸ்லாம் நம்ம ஏதோ பார்த்து நம்மலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்மளும் மாறிடுவோமோ, என் பிள்ளையும் மாறிடுவோமோ, என் பசங்களும் அஃபெக்ட் ஆகிடுவாங்களோ அப்படின்னு நம்ம அப்பா அம்மா எப்படி பயப்படுவாங்களோ அந்த மாதிரி யார் பயப்படுறா? நம்மளோட ரோமன் கேத்தலிக் சர்ச். இட்ஸ் ஸோ ஸ்கேர்ட். இட் இஸ் ஸோ ஸ்கேர்ட். என்னது? நம்மளோட ரோமன் கேத்தலிக் சர்ச் நடுங்குறாங்க. ஓகேவா? தே ஆர் வெரி ஸ்கேர்ட். Even those who disagreed with established authorities could now print and circulate ideas. முன்னாடிலாம் சர்ச்சை கண்டா கை கட்டி நிற்பாங்க. தலைவா நீங்கள் சொல்லுங்கப்பா, நீங்கள் சொல்கிறது மட்டும் நான் செய்கிறேன். ஆனால் இப்போ அவன் புக்கு பென்னு சுற்றிட்டு இருக்கான். அவன் இஷ்டத்துக்கு அவன் தோன்றதை எடுத்து போட்டே இருப்பான். எப்படி இன்ஸ்டாவில் ரீல் போடுறானுங்க, இப்போ ரீல் போடுறானுங்க. உனக்கு புரியுதோ பிடிக்கலையோ, நான் எனக்கு தோன்றதை போட்டுக்கிட்டே இருப்பேன்ப்பா. அது என் இஷ்டம், என் கை, என் ஃபோனு, என் இன்டர்நெட்டு, நான் போடுவேன்டா. அந்த மாதிரி தான் அந்த காலத்தில் புக்கு பென்னு யார் வேணால் பண்ணலாம், யார் வேணால் பப்ளிஷ் பண்ணலாம். ஸோ அவன் இஷ்டத்துக்கு எழுதி விடுறான். ஸோ சர்ச் பயப்படுறாங்க. ஏன்னா எவனோ ஏதோ எழுதி விட்டு மற்றவங்களாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி எல்லாம் எனக்கு எதிர்த்து வந்துட்டாங்கன்னா அப்போ எனக்கு ஆப்பில் புரியுதா? ஸோ அதான் சர்ச் இஸ் ஸ்கேர்ட். ஸோ த்ரூ த பிரிண்டட் மெசேஜ் தே குட் பர்சுவேட் பீப்புள் டு திங்க் டிஃப்ரெண்ட்லி அண்ட் மூவ் தெம் டு ஆக்ஷன். ஸோ பேச்சுனால, புக்ஸ்னால ஐ வில் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட், ஐ வில் சேஞ்ச் யுவர் மென்டாலிட்டி. நான் எழுதுறது பார்த்து மக்கள் மாறிட்டாங்க, மக்கள்லாம் கொதிக்கிறாங்க. ஐ கேன் பிரிங் இமோஷன் அவுட் ஆஃப் பீப்புள், ஐ கேன் பிரிங் இமோஷன் அவுட் ஆஃப் காமன் ஃபோக். ஸோ புக் எழுதுறவங்க அந்த வார்த்தைகள் மூலமா இமோஷன் கொண்டு வந்து தூண்டி விட்டு மக்களை யோசிக்க வைக்கிறாங்க, மக்களை மாத்துறாங்க. அது அத்தாரிட்டிஸ்க்கு பிடிக்கல. அத்தாரிட்டிஸ் நாட் ஓன்லி சர்ச், அதர் அத்தாரிட்டிஸ் ஆல்சோ. இட் இஸ் போத் வேஸ். அத்தாரிட்டிஸ்னா கிங், மொனார்கி, அப்புறம் ஸ்காலர்ஸ், அப்புறம் ரோமன் சர்ச், இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஓகே, this had a significance in different spheres of life. அதான் இப்போ நம்ம பார்க்க போறோம். This had a significance in different spheres of life. So இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் வரைகிறாங்க. இது யார் வரைஞ்சா? 𝐒𝐻𝐚𝐻𝐿, right? I don't know how to pronounce it. So 𝐻𝐚𝐻𝐿, and he made this painting in 1739. இதுல என்ன இருக்கு? இதுல மேல பிரிண்டிங் பிரஸ் பாத்தியா? யார் இது? பிரிண்டிங் பிரஸ் யார் கொண்டு வரா? இட் இஸ் டிசெண்டிங் ஃப்ரம் ஹெவன். அப்படியே ஹெவன்ல இருந்து இறங்குது. எது இறங்குது? பிரிண்டிங் பிரஸ். ஸோ பிரிண்டிங் பிரஸ் வந்து கிஃப்ட் ஃப்ரம் ஹெவன் மாதிரி பார்க்குறானுங்க. கேரிட் பை அ காடஸ். ஸோ இந்த காடஸ்க்கு லெஃப்ட் ரைட்ல யார் இருக்கா? மினர்வா அண்ட் மர்க்குரி, காடஸ் ஆஃப் விஸ்டம் அண்ட் மெசஞ்சர் ஆஃப் காட். ஸோ மினர்வா அண்ட் மர்க்குரி, and one goddess is bringing that printing press from heaven. and இங்க யார் மூஞ்சி? இது யார் மூஞ்சி? கட்டன்பர்கோட மூஞ்சி. so இந்த பெயிண்டிங் வந்து it is celebrating printing.
பிரிண்டிங் வந்த சந்தோஷத்தை கொண்டாடுது. பிரிண்டிங் வந்த சந்தோஷத்தை கொண்டாடுது. ஓகேவா? ஆர் யூ ஆல் கிளியர்? எவ்ரிபடி ஹாப்பி? வெரி குட். ஸோ செலிப்ரேட்டிங் த கம்மிங் ஆஃப் பிரிண்ட் எது? இந்த இமேஜ். ஆனா யாருக்கு பிடிக்கல? யாருக்கு சந்தோஷமா இல்லை? நாட் எவ்ரி ஒன் வெல்கம் த பிரிண்டட் புக். எல்லாரும் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்ல. சில பேருக்கு செம்ம காண்டு, சில பேருக்கு வயித்தெரிச்சல். ஏன்? ஏன்னா பிரச்சனை. சும்மா இருந்தவனுங்க இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஓகே, ஸோ தோஸ் who did also had fears about it. ஏன்னா பசங்களா, நம்ம எல்லாருமே we are using internet. நம்ம எல்லாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றோம். நம்ம எல்லாம் ஏதோ தப்பா சொல்ல, ஆனாலும் நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. ஏன்னா இன்டர்நெட் இன்ஸ்டாகிராமை ஈஸியா மிஸ்யூஸ் பண்ணி கெடுக்கலாம். உண்மைதானே? அது உங்களுக்கே தெரியும்ல. இன்ஸ்டாகிராம் இன்டர்நெட் யூஸ் பண்ணி ஈஸியா கெடுக்கலாம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் அதை எதிர்த்தவங்க மட்டும் இல்லை, அதை எதிர்த்தவங்க மட்டும் இல்லை, those who favored also were scared of it. ஏன்னா it was very powerful. எது? நம்ம புக்கு, நம்ம printed material. Okay, many were apprehensive of the effects that the easier access to printed word and wider circulation of books could have on people's mind. So many were doubtful. எல்லாரும் என்னது? எனக்கு பயமா இருக்குடா, ரொம்ப புக்ஸ் பரவுதுடா, ரொம்ப எல்லாருக்கும் போகுதுடா புக்ஸ், இதனால மக்கள் மைண்ட் எப்படா மாறப்போகுது, எனக்கு பயமா இருக்குடா. அந்த மாதிரி நிறைய பேர் பயப்படுறாங்க. நிறைய பேர் எதுக்கு பயப்படுறாங்க? டேய் ரொம்ப புக்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுதுடா, எல்லாருக்கும் புக்ஸ் ஈஸியாக கிடைக்குதுடா, அவன் புக் எழுதுறான்டா, இதனால மக்கள் மைண்ட் மாறப்போகுதுடா, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. It was feared that if there was no control over what was printed and read, then rebellious, irreligious thoughts might spread. உண்மையா? இப்போ நடக்குதா? இன்ஸ்டாகிராம் நடக்குதுல, இன்ஸ்டாகிராம்ல இப்போ நடக்குதுல, அதே தான். இப்போ யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ ஃப்ரீடம், லிபரல். பட் ஆனால் அந்த காலத்தில் சர்ச் வாஸ் கண்ட்ரோலிங், அந்த காலத்தில் ரூலர்ஸ் வேர் கண்ட்ரோலிங். அவங்களாம் இந்த மாதிரி தாட்டை ஸ்ப்ரெட் அவுட்டே பண்ண விட மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏன் பயந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஓவரா ஃப்ரீயா தாட் எல்லாரும் பரவுச்சுன்னா எல்லாரும் ரிபெல் பண்ணுவாங்க, எதிர்த்து போராடுவாங்க, எல்லாரும் இர்ரிலிஜியஸா மாறுவாங்க. நான் ஏன்டா அதெல்லாம் பண்ணணும், நான் ஏன்டா ப்ரே பண்ணணும், நான் ஏன்டா அதை ஃபாலோ பண்ணணும், நீ யாரா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. புரியுதா? ஸோ அதனால they were scared. If that happened, the authority of valuable literature would be destroyed. இதெல்லாம் நடந்துச்சுன்னா நம்ம வேல்யூபிள் லிட்ரேச்சர் எது? நம்மளோட பைபிள், நம்மளோட குரான், நம்மளோட ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ், அதை யாரும் மதிக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா அதில் ரூல்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ரூல்ஸை கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிருவாங்கல்ல. ஏன் இதை பண்ணணும், ஏன் இது கடவுள் சொன்னார், கடவுள் ஏன் இதை சொல்கிறாரு, இதை நான் பண்ணக்கூடாது, இதை நான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம எதிர்த்து பேச ஆரம்பிச்சிடும். ஸோ தே வர் ஸ்கேர்ட். இதெல்லாம் நடந்துச்சுன்னா நம்மளோட வேல்யூபிள் லிட்ரேச்சர், நம்மளோட ரிலீஜியஸ் டெக்ஸ்ட், அதை யாரும் மதிக்க மாட்டாங்க, அது டிஸ்ட்ராய் ஆயிரும். புரியுதா? Expressed by religious authorities and monarchs as well as many writers and artists, this anxiety was the basis of widespread criticism of new printed literature that had begun to circulate. So in the anxiety, in the பயம் by religious authorities, by monarchs, யாரு? கிங், ராஜா, ராணி, மந்திரி, அப்புறம் ரிலீஜியஸ் அத்தாரிட்டி, ரோமன் சர்ச், இவங்களாம் தான் பயப்படுறாங்க. ஏன்னா இவங்க தான் பொசிஷன் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க, இவங்க தான் எல்லாரையும் அடக்கி வச்சிருக்காங்க. டே யோசிக்காதீங்கடா, அப்படியே அடிமைங்களாவே இருங்கடா, அப்படியே அடிமைங்களாவே இருந்துட்டு போயிருங்கடா அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆனா இப்போ இந்த பிரிண்ட் வந்து எல்லாருக்கும் பரவி எல்லாரையும் யோசிக்க வைக்குது. டேய் நம்ம இப்படி அடிமையாவே இருந்துட்டோம்டா, இப்போ நம்ம யோசிக்கலாம்டா வித்தியாசமா அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்றாங்க. ஓகேவா? Great. Now let's go forward. So now இப்போ யார் வரானா? மார்ட்டின் லூதர் இஸ் வேற லெவல் ராடே. ஓகே பசங்களா, டப்பு முடிக்கலாம்டா. மார்ட்டின் லூதர் 1517ல he wrote a 95 thesis. Okay, he wrote 95 thesisனா ரிப்போர்ட் மாதிரி, criticizing many of the practices of Roman Catholic Church. So ரோமன் கேத்தலிக் சர்ச்ல ஏகப்பட்ட தப்பு நடக்கிறத அவர் ரிப்போர்ட் மை கிளின்னு கிளிக்கிறார். ஓகேவா?
மார்ட்டின் லூத்தர் என்ன பண்றாரு, எல்லாம் பாயிண்ட் பை பாயிண்டா அவர் கடுப்பான விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதி 95 தீசிஸ் ரிப்போர்ட்ல இந்த இயர் 1517 he is கிளிச்சிஃபைங். ஓகேவா? The printed copy of this was posted on a church door in Wittenberg. என்னது, அவர் எழுத மட்டும் செய்யாம அவர் என்ன பண்றாரு, இவர் நக்கல பாரு, மார்ட்டின் லூத்தர் வந்து வேற லெவல். என்ன பண்றாரு, ஒரு காப்பியை அந்த கேத்தலிக் சர்ச் முன்னாடி வாசல்ல வச்சுட்டு போயிடுறாரு. ஓகே, அந்த சர்ச் வாசலே வச்சுட்டு போயிடுறாரு. ஓகே, it challenged the church to debate his ideas. He is challenging the church. நீங்க வந்து என்னோட ஆர்கியூ பண்ணுங்க, என்னோட இந்த பாயிண்ட்ஸ் நான் சொன்னது தப்பா. So Luther's writing were immediately reproduced in vast numbers. So அவர் எழுதின விஷயங்கள் உடனே எல்லா இடத்துக்கும் போகுது, எல்லாரும் அதை பிரிண்ட் பண்றாங்க, எல்லாருக்கும் வருது. அண்ட் பசங்களா எல்லாருமே அப்போஸ் பண்ணல, அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருமே அப்போஸ் பண்ணல. ஏன்னா அவர் எழுதினது சில பேருக்கு பிடிக்கும், சில பேர் வந்து யாரா இவன் நம்ம சர்ச் பத்தி தப்பு தப்பா பேசுறது, இவனுக்கு என்ன தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகிறாங்க. ஸோ பிரிண்ட் வந்து இட் இஸ் நாட் இன்ஃப்ளூயன்சிங் எவ்ரிபடி டைரக்ட்லி, இட் மேக்ஸ் பீப்புள் திங்க். It makes people think. That's the beauty of print culture. That's the beauty of print revolution. So print revolution helps you think. சரிடா, இவர் எழுதியிருக்காரு, இது நிஜமா இருக்குமா இல்லையா அப்படின்னு they think about it and they try to come to a decision. Okay? So Luther's writing எல்லா இடத்துக்கும் தீமாய் பத்தி போகுது. This led to a division within the church. So churchல ரெண்டா பிரியுது. என்ன பிரியுது, சில பேர் வந்து மார்ட்டின் லூத்தர் சொல்றதெல்லாம் கரெக்டா, சில விஷயங்கள் தப்பா இருக்கு, எனக்கு இது சரிப்பட்டு வரல, நான் வந்து விலகிக்கிறேன். சில பேர் வந்து எப்படி இவன் தப்பா பேசலாம், நம்ம தான் கரெக்ட், சர்ச் தான் ரைட்டு அப்படின்னு சில பேர் பிரிறாங்க. ஸோ அந்த பிரிஞ்ச குரூப் தான் ப்ராட்டஸ்டன்ட். ஸோ இதுதான் ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபார்மேஷன். ஸோ கேத்தலிக் சர்ச்லேருந்து பிரிஞ்சு வர குரூப் தான் அந்த ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபார்மேஷன். இதை தொடங்கி வச்சதே நம்மளோட மார்ட்டின் லூதர் தான். ஓகேவா? ஸோ திஸ் லெட் டு அ டிவிஷன் வித்தின் த சர்ச் அண்ட் டு த பிகினிங் ஆஃப் த ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபார்மேஷன். ஓகே, ஸோ ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபார்மேஷன் என்னது, 16th century. ஏன்னா 1517ல பண்றாரு. ஸோ 16th century மூவ்மெண்ட் டு ரிஃபார்ம் த கேத்தலிக் சர்ச் டாமினேட்டட் பை ரோம். ஸோ ரோமன் சர்ச் அதான் கேத்தலிக், அவங்க தான் ஹெட். அந்த ரினைசன்ஸ் மெடிவல் பீரியட்ல ரோமன் சர்ச் தான் டாப், வேர்ல்ட்லே அவங்க தான் கண்ட்ரோலிங் ஃபுல்லாவே. ஸோ அப்போ மார்ட்டின் லூதர் வந்து வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ப்ராட்டஸ்டன்ட் ரிஃபார்மர்ஸ். Martin Luther was one of the main Protestant reformers who stood against the Roman Catholic Church. Okay, several traditions of anti-Catholic Christianity were developed out of the movement. So in the Protestant movement, several anti-Catholic Christianity was developed. So Catholic பண்றத தவிர்த்து வித்தியாசமா கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ற ஒரு கும்பல் க்ரோ ஆச்சு, அதான் ப்ராட்டஸ்டன்ட். ஓகேவா? கிரேட். So print and dissent. Print and popular religious literature stimulated many distinctive individual interpretations of faith, even among little educated working people. So நிறைய படிக்க எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் தப்புடா, இதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா, இப்படிலாம் பண்ணக்கூடாதுடா, இதெல்லாம் தப்பா பேசியிருக்காங்க, அந்த மாதிரி சாதாரண மக்கள் கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ முன்னாடி இந்த மாதிரி யோசிக்காத மக்கள் சும்மா இந்த புக்ஸை வாசிக்க ஐடியாஸ் வர when they start to think freely, when they start to use their brain, when they have perspective of their own, they are thinking இதெல்லாம் தப்பாச்சே, இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணிட்டு இருந்தோம், ஏன் முட்டாள்மா வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஓகே, அதில் ஒருத்தர் தான் மெனாக்கியோ. In the 16th century, Minacio, a miller in Italy, சாதாரண மில்லர் தான். அவர் வந்து அவரோட லொக்காலிட்டி, அவர் ஏரியாவில் புக்ஸ் இருக்கு. என்னது, சாதாரண மில்லர் மினாக்கியோ அவர் ஏரியாவில் வர புக்ஸை வாசிக்கிறார். அவர் ஏரியாவில் வர புக்ஸை வாசித்து அவருக்கு நாலேஜ் வருது, அவருக்கு வந்து சில விஷயங்கள் புரியுது. அவர் வந்து நினச்சிக்கிறாரு, நான் வந்து 4-5 புக் வாசித்துட்டேன்ப்பா, எனக்கு உலகம் தெரியும் அப்படின்னு. ஸோ அவருக்கு வந்து he knows something, he has gathered knowledge. Now he interprets the Bible.
என்னது பைபிளை வாசிக்கிறாரு, அவர் திருப்பியும் இன்டர்பிரேட் பண்ணுறாரு. அவர் என்ன புரிஞ்சுக்குதோ அவர் எழுதுறாரு. என்ன பண்ணுறாரு, அவருக்கு என்ன புரியுதோ அதை வச்சு அவர் எழுதுறாரு. ஏன்னா அந்த காலத்தில் யார் வேணால் புக் எழுதலாம், எனிபடி. இப்போ எப்படி இன்ஸ்டாகிராமில் நீனும் ரீல் போடலாம், நானும் ரீல் போடலாம், நீனும் கமெண்ட் பண்ணலாம், நானும் கமெண்ட் பண்ணலாம். எனிபடி கேன் கமெண்ட், எனிபடி கேன் புட் அ ரீல். அந்த மாதிரி அந்த காலத்தில் யாருனாலும் புக் எழுதலாம். ஸோ இவர் நல்லா பைபிள் வாசித்துட்டு அவருக்கு என்ன புரியுதோ, அவருக்கு என்ன மனசில் தோணுதோ அவர் ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கை பார்த்துட்டு ரோமன் கேத்தலிக் சர்ச்சு செம்ம காண்டாயிடுறாங்க. எவன்டா இவன் இப்படிலாம் எழுதியிருக்கான், யார் இவன், கண்டுபிடிங்க அவனை, தூக்குங்க அவனை. ஸோ அவனை 2 தடவை கூப்பிட்டு வந்திருக்காங்க. 2 தடவை தலைவரை கூப்பிட்டு வந்து மேபி வார்ன் பண்ணியிருப்பாங்க, தம்பி இப்பெல்லாம் பண்ணாத, மரியாதையை எடுத்துரு, இல்லை ஆள் அட்ரஸ் எல்லாம் பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டியிருப்பாங்க. தலைவன் கேட்கவே இல்லை. தலைவன் வந்து இல்லைப்பா, நான் படிச்சிருக்கேன் புக்கு, எனக்கு நிறையா விஷயம் தெரியும், என்னை கம்மியாக இட போடாதீங்க, இல்லை இன்னொரு புக் போட்டுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே தலைவனை எக்ஸிக்யூட் பண்ணிடுறாங்க, அவுட்டு. ஸோ அந்த காலத்து ரோமன் கேத்தலிக் சர்ச் வாஸ் வெரி பவர்ஃபுல் பசங்களா. நான் சும்மா ஜோக் மாதிரி சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் they were very powerful. It was the entire earth they were dominating, the whole world. Okay, that's why even today Catholicism is the highest percentage of population. Catholics are the highest in the whole world. Okay, great. So Roman Catholic Church வந்து they execute him. அவனை கூப்பிட்டு இன்குவிசிஷன்னா கோர்ட், அவங்களோட கோர்ட். இன்குவிசிஷன்னா a former Roman Catholic court for identifying and punishing heretics. ஹெரிட்டிக்ஸ்னா அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறவங்க. ஹெரிட்டிக்ஸ்னா அவங்க சொல்கிறத தவிர்த்து அப்போஸ் பண்ணுறவங்க. ரோமன் கேத்தலிக் சர்ச் ஒன்று சொல்லிச்சுன்னா அதை எதிர்த்து சொல்கிறவங்க தான் ஹெரிட்டிக்ஸ். அதான் ஹெரிட்டிக்கல் ஐடியாஸ். ஓகேவா, கிரேட். ஸோ troubled by such effects of popular readings and questioning of faith, the Roman Church imposed several controls over publishers, and they maintained an index of prohibited books from 1558. இதான் ஒரு நல்ல கேள்வி. MCQs வரலாம். ஓகேவா, they can ask you MCQs. When did the Roman Catholic Church form index of prohibited books? Index of prohibited books எப்போ? 1558ல ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு? ஏன்னா அவன் புக் எழுதுறான், அவன் தப்பா பேசுறான். இதனால் தாங்க முடியாதுப்பா, எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நான் வந்து கேட்டுட்டு இருக்கணுமா? இதெல்லாம் வேணாம், நான் அவனுக்கு ரூல் போடுறேன், யாரும் இந்த மாதிரி எழுதக்கூடாது, இந்த மாதிரி புக்ஸ் அலௌடே கிடையாது, வரவே கூடாது, அதான் ரூல், நான் சொல்கிறது தான் சட்டம், நான் வைக்கிறது தான் தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இண்டெக்ஸ் ஆஃப் ப்ரோஹிபிட்டட் புக்ஸ் 1558. ஓகே, த ரீடிங் மேனியா. ஓகே, ஸோ இப்போ என்னது, வி ஆர் கமிங் டு 17th and 18th century. ஸோ ஸ்லோவாக முன்னாடி போகிறோம் பார்த்தீங்களா, ஸ்லோவாக நம்ம வி ஆர் கமிங் டுவர்ட்ஸ் 19th century. ஸோ 17th and 18th centuryல லிட்ரஸி ரேட் வெண்ட் அப். ஓகே, நிறைய இடத்துல எல்லாரும் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, எல்லாருக்கும் வாசிக்க தெரியுது. ஸோ நிறைய புக்கு, நிறைய பிரிண்டிங் பண்றதுனால எல்லாரும் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்ரிபடி இஸ் லேர்னிங் ஹவு டு ரீட். சர்ச்சஸ், விதவிதமான சர்ச்சஸ், கேத்தலிக் சர்ச், ப்ராட்டஸ்டன்ட் சர்ச், மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், இவங்க எல்லாரும் தே கோ டு வில்லேஜஸ், தே கோ டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ், ஸ்கூல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்கூல்ஸ்ல பசங்களுக்கு படிக்க சொல்லி தராங்க. தே ஆர் டீச்சிங் பெசன்ஸ், ஆர்டிசன்ஸ். ஆர்டிசன்ஸ்னா ஸ்கில்டு லேபர், அந்த வரைகிறவங்க, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்றவங்க. ஓகேவா? ஸோ சர்ச் வந்து ஒரு வில்லேஜுக்கு போகுதுன்னா, ஒரு இடத்துக்கு போகுதுன்னா, அங்கே ஸ்கூல் செட்டப் பண்ணி பசங்களுக்கு சொல்லி தருது எப்படி படிக்கணும். அப்புறம் பசங்களுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்க ஃபார்மர்ஸ், அங்கே இருக்க வில்லேஜர்ஸ் எல்லாருக்கும் சொல்லி தராங்க. ஸோ பை த எண்ட் ஆஃப் 18th century, the literacy rate went up as high as 60 to 80%. That's very high. That's very high பசங்களா. The literacy rate at the end of 18th century, it went to 80%. Okay, great. As literacy and schools spread in Europe countries, there was a virtual reading mania. இந்த மாதிரி எல்லாரும் படிக்க ஆரம்பிச்ச உடனே தீமாய் பத்திக்கிட்டு போகுது, எல்லாரும் ரீட் பண்றாங்க. அதான் ரீடிங் மேனியா. ரீடிங் மேனியானா பைத்தியம் பிடிச்சமா எல்லாரும் வாசிக்கிறாங்க, ஒரு அடிக்ட் ஆயிடுறாங்க எல்லாரும். எப்படி நம்ம இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம்,
எல்லாருமே இன்ஸ்டாகிராம் அடிக்ட் ஆகிட்டோம்ல, இன்ஸ்டாகிராம் அடிக்ஷன் இந்த காலத்தில் 2023 2024 அந்த மாதிரி அந்த காலத்தில் 18th century ஒரு எண்டில் there is a reading mania. Everybody is reading. People wanted books to read and printers produce books in even ever increasing numbers. ஸோ மக்கள் வாசிக்க 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 பிரிண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க, அச்சு அனுப்பிக்கிட்டே இருக்கானுங்க புக்ஸை. ஓகே, அண்ட் அல்மனாக்னா ஒரு கேலண்டர் மாதிரி. அமாவாசை எப்போ, பௌர்ணமி எப்போ, ஞாயிற்றுக்கிழமை எப்போ, என்ன ஈவெண்ட்டு, முக்கியமான தேதிகள், முக்கியமான விஷயங்கள் அதெல்லாம் குறிப்பிட்டு சொல்கிற ஒரு போஸ்டர், ஒரு கேலண்டர், அதான் அல்மனாக். அல்மனாக்னது an annual publication, ஒரு annual publication giving astronomical data, full moon, new moon அந்த மாதிரி, information about movement of sun and moon, timing of full tide eclipses and much else that was importance in everyday life of people. அது எல்லாத்தையும் ஒரு போஸ்டர் மாதிரி, ஒரு கேலண்டர் மாதிரி கொடுக்கறது தான் அல்மனாக். ஸோ இதெல்லாம் கொடுக்குறாங்க. இதான் டைவர்சிஃபிகேஷன். இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி மக்களை இன்னும் வாங்க வைக்கிறது, எப்படி மக்களை இன்னும் அடிமையாக்குறது, எப்படி அவங்கள இன்னும் நம்ம செல் பண்ணலாம். அப்போதான் தே ஆர் டைவர்சிஃபைங். என்ன டைவர்சிஃபிகேஷன்? பாப்புலர் லிட்ரேச்சர், டார்கெட்டிங் நியூ ஆடியன்ஸ், புதுசா லிட்ரேச்சர், புது ஆடியன்ஸ்க்காக. புக் செல்லர்ஸ் எம்ப்ளாய்டு, பெட்லர்ஸ்னா என்னது? சைக்கிளில் நடந்து போய் ரோட்டில் விற்பாங்க. என்னது, நம்ம எப்படி ரோட்டில் வரும்ல, அம்மா காய் கொண்டு வந்துருக்கம்மா, வரீங்களா, கீரை இருக்கு, அரைக்கீரை, சிறுகீரை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ரோட்டில் பெட்லர்ஸ் வேர் செல்லிங் புக்ஸ். பெட்லர்ஸ் வில் கோ அண்ட் செல் புக்ஸ். இந்த புக் வேணும் பாப்பா, இந்த புக் வேணுமா வாங்கிக்கோ. அது மாதிரி சின்ன சின்ன சீப் அண்ட் ஸ்மால் புக்ஸ் வேர் சோல்ட். ஓகே, லார்ஜ்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட். என்ன மாதிரி புக்ஸு? பாப்புலர் லிட்ரேச்சர், பேலட்ஸ், ஃபோக் டேல்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்காக ரோட்டில் போய் டப்புன்னு விற்பாங்க. ஓகேவா? ஸோ இது இந்த ரோட்டில் போய் விற்கிறது. இன் இங்கிலாந்து இட்ஸ் கால் சாப்மேன் இன் இங்கிலாந்து. பிரான்ஸில் இட் இஸ் கால் பிலியோத்திக் ப்ளூ. ஏன் ப்ளூனா, அவங்க விற்கிற புக்கோட கவர் வந்து ப்ளூவாக இருக்கும். பிலியோத்திக் ப்ளூ வந்து அவங்க விற்கிற புக்கோட கவர் வந்து ப்ளூவாக இருக்கும். பிரான்ஸில் வந்து தே ஆர் கால் பெனி சாப் புக்ஸ். பெனி சாப் புக்னா ஒரு பெனி. இட் வாஸ் சோல்ட் ஃபார் ₹1. ₹1 விற்றாங்க. அந்த மாதிரி சின்ன சீப்பான சின்ன புக்கு. ஸோ அதை வந்து ரோட்டில் போய் அவங்க நின்னே விற்பாங்க. தம்பி வேணுமாப்பா, ₹1 வேணுமா, வாங்கிக்கோங்கப்பா அப்படின்னு வித்துட்டு போகிறது. அதான் பெனி சாப்மேன். இங்கிலீஷில் தே ஆர் கால் பெட்டி பெட்லர்ஸ் ஆர் சாப்மென் இன் இங்கிலாந்து ஆர் பிலியோத்திக் ப்ளூ இன் பிரான்ஸில் பிலியோத்திக் ப்ளூ, இங்கிலாண்டில் சாப்மேன். ஓகே, எல்லாருமே ஒன்று தான். ரெண்டுமே என்னது? பெட்லர்ஸ். ரெண்டுமே ரோட்டில் நடந்து போயிட்டு சைக்கிள் ஓட்டிக்கிட்டு அப்படியே பாக்கெட்லேருந்து எடுத்து இந்தாப்பா ₹1 வாங்கிக்கோப்பா அப்படின்னு கொடுத்துட்டு போகிறது. ஸோ இட் இஸ் அ வெரி சீப் புக் மேட் அப் ஆஃப் புவர் குவாலிட்டி பேப்பர். அண்ட் இந்த பிரான்ஸில் ப்ளூ எதுக்குன்னா, இட் இஸ் மேட் இன் ப்ளூ கலர் கவர். ஓகே, தென் தேர் வர் ரொமான்சஸ் printed on 4 to 6 pages and the more substantial histories which were stories about the past. So இது மட்டும் இல்லாமல் வெறும் பேலட், வெறும் ஃபோக் டேல்ஸ் இல்லாமல் சம்டைம்ஸ் ரொமான்ஸும் விற்பாங்க. ரொமான்ஸு, ஹிஸ்ட்ரி அதெல்லாம் கூட விற்பாங்க. வெறும் பேலட், ஃபோக் டேல்ஸ் மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் ஹிஸ்ட்ரி, சம்டைம்ஸ் ரொமான்ஸ் கூட விற்பாங்க. அண்ட் த புக்ஸ் வேர் ஆஃப் வேரியஸ் சைஸஸ். சின்ன சைஸ், பெரிய சைஸ், ரொம்ப பெருசு, அண்ட் வேற பர்பஸ், வேற இன்ட்ரெஸ்ட்க்கு. ஓகேவா? கிரேட். The periodical press developed from the early 18th century, combining information about current affairs with entertainment. Periodic na magazines, monthly magazine, weekly magazine, இதெல்லாம் 18th centuryல வருது. ஓகேவா? இதெல்லாம் 18th centuryல வருது. என்னது? periodic pressனா weekly magazine, monthly magazine அதெல்லாம். In the early 18th century, newspapers and journals carried information about wars and trade, as well as news of development in other places. So in the early 18th century, 19th century, we have magazines, newspapers, journals. Okay, wow. We have magazines, newspapers, journals. இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் வரனால சயின்ஸ் அண்ட் ரீசன், ரேஷ்னாலிட்டி அதெல்லாம் பரவுது. ஐடியாஸ் அபவுட் சயின்ஸ்,
ideas about reason, rationality, அது எல்லாமே பரவுது, எல்லாருக்கும் ரீச் ஆகுது. ஓகேவா? I hope all of you are clear. So ideas of scientists and philosophers now became more accessible to the common people. So ஐசக் நியூட்டன் பேசுறது, அவர் கண்டுபிடிக்கிறது இப்போ உலகத்து எல்லாத்துக்கும் போகுது. So because of print culture, because of print revolution, because of books, ஐசக் நியூட்டன் கண்டுபிடிக்கிறது, பெரிய பெரிய சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிறது எல்லாம் உலக அளவில் பரவுது. அது இல்லாட்டி எப்பரா தெரியும்? மேரி கியூரி என்ன பண்ணாங்க, ஐசக் நியூட்டன் என்ன பண்ணாரு, அது இல்லாட்டி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. So because of print culture, because of print revolution, whatever he found out, the science news, the science ideas, the scientific ideas were spread all over Europe. So ancient and medieval scientific texts were compiled and published. So அந்த காலத்து ancient and medieval scientific texts were compiled and published, and maps and scientific diagrams were widely printed. அதே மாதிரி scientists like Isaac Newton began to publish their discoveries. They could influence a much wider scientific audience. And writings of thinkers Thomas Paine, Voltaire, and Rousseau were all widely printed and read. இதெல்லாம் French Revolutionல வரும். French Revolutionல படிச்சிருப்பீங்கல்ல, வால்டேர் அண்ட் ரூசோ, அவங்களோட ரைட்டிங்ஸ், அவங்களாம் வெரி குட் திங்கர்ஸ். ஸோ அவங்களோட திங்கிங், அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் அதெல்லாம் புக்கில் எழுதி எல்லா இடத்துக்கும் போகுது. ஓகே, by the mid-18th century, there was a common conviction that books were a means of spreading progress and enlightenment. Many believed that books could change the world, liberate the society from despotism and tyranny, and herald a time where reason and intellect will rule. So இது யார் சொன்னா? Can anybody tell? யாருப்பா இதை சொல்ல போறது? புக்ஸ் தான் நல்லது, புக்ஸை வாசிக்கிறவங்க நல்லவங்க, புக்ஸை வாசித்தா நல்லதா மாறும், நல்லதே நடக்கும், நம்ம ராஜாக்கள்லேருந்து புக்ஸ் தான் காப்பாற்ற போகுது, புக்ஸ் நல்லது. யார் சொன்னா? வெரி குட், மர்சியர். வெரி குட், யூ ஆர் ரைட், சூப்பர்ரா பசங்களா. ஸோ mid-18th century என்ன ஆகுது? there was a common perception. எல்லாரும் காமனாக யோசிக்கிறாங்க, டேய் புக்ஸ் இருக்கனால தான் நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம்டா, புக்ஸ் இருக்கனால தான் நம்மளாம் இவ்வளோ ஐடியா வருது, புக்ஸு படித்தா நம்ம வாழ்க்கை எவ்வளோ நல்லா மாறுதுடா, புக்ஸு கடவுள் தந்த புண்ணியம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நினச்சி books will help us free ourselves from despotism. Despotismனா ராஜாவோட அடிமை கண்ட்ரோல்ல இருக்குது, ராஜாவோட கண்ட்ரோல்ல இருக்குது. tyranny, and herald a time where reason and logic will rule, intellect will rule. Okay, so அதை சொன்னது யாரு? Louis Sebastian Mercier, a novelist in France. He said printing press is the most powerful engine of progress, and public opinion is the force that will sweep despotism away. Despotism na monarchy, ராஜாவோட அரசாட்சி. ஓகேவா? In many of Mercier's novels, the hero are transformed by reading books. அவரோட புக்ஸில், அவர் எழுதின கதையில் ஹீரோ, மெயின் கேரக்டர் வந்து புக்கை வாசித்தோன்னே நல்லவர் ஆயிடுவார். ஓகே, புக்கை வாசித்தோன்னே he will become good. Okay, so convinced of the power of print in bringing enlightenment and destroying the basics of despotism, Mercier proclaimed, "Tremble therefore, tyrants of the world, tremble before the virtual writer." அப்படின்னா சொல்றார், டேய் பயந்து நடுங்குடா, பயந்து நடுங்குங்க. யாரை கண்டு? பிஃபோர் த வர்ச்சுவல் ரைட்டர். ஏன் வர்ச்சுவல் ரைட்டர்? ஏன்னா எவனோ ஒருத்தன் ரூமில் உட்காந்து ஜாலியாக எழுதி கிளின்னு கிழிச்சிருவான். இவனுங்க கஷ்டப்பட்டு நாட்டை ஆளுவானுங்க, ஒருத்தன் எங்கேயோ ரூம்குள்ளே உட்காந்துட்டு யாருன்னே தெரியாதவன் புக் எழுதி ரிலீஸ் பண்ணனா காலி. ஸோ இதான் tremble, tyrants of the world, tremble before the virtual writer. Okay, great. So let's go forward. Print culture and French Revolution. So French Revolution ku 3 point many historians believe. Okay va? So many historians have argued that print culture தான் 3 condition French Revolution வரத்துக்கு contribute பண்ணுச்சு அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க. ஓகேவா? அந்த 3 பாயிண்ட் பார்க்கலாமா? ஸோ நிறையா ஹிஸ்டோரியன்ஸ், நிறைய பேர் என்ன நம்புறாங்கன்னா,
பிரெஞ்சு ரெவல்யூஷன் வரத்துக்கு பிரிண்ட் கல்ச்சர் 3 முக்கியமான காரணத்தை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. அந்த 3 முக்கியமான காரணம் என்னது? முதலாவது, print popularized the ideas of enlightenment thinkers. So இந்த print culture books spread ஆறனால எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அத்தாரிட்டிஸ்க்கு எதிர்த்து ட்ரெடிஷனுக்கு எதிர்த்து பாரம்பரியமா பண்ண விஷயங்களை எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. So print popularized the ideas of enlightenment thinkers. காலங்காலமா பண்ணத ட்ரெடிஷன் கஸ்டம் கேள்வி கேட்க மக்கள் ஆரம்பிக்கிறாங்க print கல்ச்சர்னால, வாசிக்கிறனால. புரியுதா? So their writings provided critical commentary on tradition, superstition and despotism. ராஜா அரசாட்சி தப்பு, அவங்க நம்மளை கொடுமைப்படுத்துறாங்க, மூட நம்பிக்கையை விட்டு தள்ளுங்க, பாரம்பரியமா பண்றதெல்லாம் கேள்வி கேளுங்க, எதுக்கு பண்றீங்க, சும்மா அடிமைங்களாவே இருக்காதீங்க, எதுக்கு இதை பண்றீங்க, யோசிங்க. argued for the rule of reason. நல்ல ரீசனபிளா ரூல் பண்ணலாமே, யாராச்சும் ஜஸ்டா ரூல் பண்ணலாமே, ஏன் நம்ம அடிமையா வாழணும். they attacked the sacred authority of the church and the despotic power. அதாவது சர்ச்சையும் ராஜாக்களையும் டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. thus eroding the legitimacy of social order based on tradition. So they want to destroy the legitimacy of social order based on tradition. Okay, அதான் first point. ரெண்டாவது point, print created a new culture of dialogue and debate. Okay, so dialogue and debate has become very common and popular. All values, norms and institutions were re-evaluated and discussed by public that had become aware of the power of reason and recognized the need to question existing ideas. So எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. டேய், இது அவன் பண்றான்டா, கரெக்டா அவன் பண்றது, எல்லாம் பேசுறாங்க. இதுல இது அட்வான்டேஜஸ் இருக்குடா, இது சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குடா, அந்த மாதிரி எல்லாத்தையும் they are re-evaluating, they are calculating, debate பண்றாங்க, பேசுறாங்க, கரெக்டா தப்பா, dialogues are going on, debates are going on, then they are coming to a conclusion by reason they are using their brain. Okay, மூணாவது point, by 1780s there was an outpouring of literature that mocked the royal and criticized the morality. Okay, criticize their morality. So லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நிறைய புக்ஸ்ல இந்த ராஜாக்களை கலாய்க்கிறாங்க. அதுக்கு பேர் தான் கரிகேச்சர்னா ரியல் லைஃப் ஆளுங்களை கார்ட்டூனா வரைஞ்சி காமெடி பண்றது, அதான் கரிகேச்சர். ஸோ கார்ட்டூன்ஸ்னா அனிமேஷன், ஒரு பூனை நாய் அந்த மாதிரி வரைகிறது. ஆனால் நிஜ மனுஷங்களை கார்ட்டூன்மா வரைஞ்சி காமெடி பண்றது கரிகேச்சர். ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸ்ல ராஜாக்கள் ஜாலியாக என்ஜாய் பண்றானுங்க, ஜாலியாக நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா தின்றானுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுறானுங்க. எல்லாரும் நிறையா ஒய்ஃபு, நிறையா கான்குபைன்ஸ், நிறையா கோர்ட்டிசன்ஸ், ஜாலியாக ப்ளஷராக இருக்கானுங்க. ஆனால் நம்ம சாப்பாட்டுக்கு சோத்துக்கு வழி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் கடுப்பாகிறாங்க, வெறி கொண்டு எந்திரிக்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் வரும் இல்லையா, 1780s. அரவுண்ட் தட் டைம் ஒன்லி ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஹேப்பன்ஸ். ஓகே, ஸோ there can be no doubt that print helps the spread of ideas. So கண்டிப்பா print ideas spread பண்ண help பண்ணுது. ஓகேவா? But we must remember that people did not read just one kind of literature. அத ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ராஜாக்களை கிண்டல் அடிச்சு புக் போடுறாங்களே, அதே மாதிரி டோன்ட் யூ திங்க் ராஜா அவனை பெருமையா பேசி ஒரு புக் விட மாட்டானா? கரெக்டா இல்லையா? யோசிக்கிறீங்களா? ஸோ ராஜா அவனை பத்தி பெருமையா பேசி ஒரு புக் விட மாட்டாரா? ஸோ 2 விதமான புக்ஸ் இருக்கு. ஆனா மக்கள் ரெண்டுத்தையும் வாசித்து they decide what to follow. So if they read ideas of Voltaire and Rousseau, they were also exposed to monarchical and church propaganda. ஸோ இவங்களாம் ரெவல்யூஷன், இவங்களாம் திங்கர்ஸ். ஸோ இவங்க புக்ஸை வாசித்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ராஜாவோட புக்கு, சர்ச்சோட புக்கு அதையும் பார்த்துருப்பாங்க. ஏன்னா எல்லாமே மார்க்கெட்டில் இருக்கு. ஸோ தே வர் நாட் இன்ஃப்ளூயன்ஸ் டைரக்ட்லி பை எவ்ரி திங் தே ரீட்.
they accepted some ideas, they rejected some. சில ஐடியாஸ் புக் வாஸ்து பிரிண்ட் கல்ச்சர்னால சில ஐடியாஸ் பிடிச்சிருக்கு, சில ஐடியாஸ் பிடிக்கல. ஓகே, ஸோ தே இன்டர்பிரட்டட் திங்ஸ் இன் தேர் ஓன் வே. ஸோ அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுதோ, அவங்களுக்கு என்ன புரியுதோ, அவங்களுக்கு ஏதோ இன்டர்பிரட் ஆகுதோ அதை தான் பண்ணுறாங்க. Print did not directly shape their minds, but it opened the possibility of thinking differently. ஸோ பிரிண்ட் கல்ச்சர் வந்து அவங்கள இப்படி தான் யோசிக்கணும், இப்படி தான் யோசிக்கணும், இதை பண்ணு அப்படின்னு சொல்லல. இதெல்லாம் இருக்கு, நீ யோசி, என்ன பண்ணலாம், இப்படியும் யோசிக்கலாமா, இப்படியும் நான் பண்ணலாமா. ஸோ மக்கள் வித்தியாசமாக யோசிக்க வைக்கிறதுக்கு print culture helpful-ஆ இருந்துச்சு. சூப்பரா, வெரி குட். That's it. Let's go forward. 19th century. 19th century saw vast leap in mass literacy in Europe, bringing in large number of new readers among children, women and workers. So பசங்களா, 19th century யூரோப்ல வேற லெவல்ல படிக்க ஆரம்பிக்கிறாங்க. லிட்ரஸி பீக்ல இருக்கு. சில்ட்ரன், விமென், ஒர்க்கர்ஸ் எல்லாருமே படிக்கிறாங்க. ராஜாக்கள், ஸ்காலர்ஸ், அப்புறம் சர்ச் அது மட்டும் இருந்தவங்க அதுக்கு மேலே போய் ஒர்க்கிங் மென் அப்புறம் விமென், சில்ட்ரன் எல்லாருமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மாஸ் லிட்ரஸி ஏறுது. ஸோ சில்ட்ரன் பசங்களா கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கலாம்டா. டே ஒரே நிமிஷம் தண்ணி குடிச்சிடுறேன். ஸோ சில்ட்ரன் வந்து ரெண்டு விஷயம்டா, ஒன்று ஃப்ரான்ஸு, ஒன்று ஜெர்மனி. ஸோ சில்ட்ரனுக்கு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸ் போடுறாங்க விச் ஆர் வெரி கிரிட்டிக்கல். ஸோ ஆப்வியஸாக அது சிம்பிள். ஸோ சில்ட்ரனுக்கு ஸ்கூல் டெக்ஸ்ட் புக், ஓகேவா, அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, சில்ட்ரனுக்கு ஃப்ரான்ஸில் செப்பரேட்டாக லிட்ரேச்சர் ஃபார் சில்ட்ரன் அலோன் வாஸ் செட் அப் இன் 1857. இது முக்கியமான பாயிண்ட். ஸோ சில்ட்ரனுக்கு ஃப்ரான்ஸில் தே செட் அப் செப்பரேட் ப்ரெஸ், சில்ட்ரனுக்குனே ப்ரெஸ்ஸு, சில்ட்ரன் ஸ்டோரிஸ், சில்ட்ரன் ஃபோக் டேல் அதெல்லாம் சொல்கிறதுக்குனே ஒரு தனி ப்ரெஸ் ஃப்ரான்ஸில் செட்டப் பண்ணுறாங்க 1857. ஓகேவா? அண்ட் திஸ் ப்ரெஸ் பப்ளிஷ்ட் நியூ ஒர்க்ஸ் ஆஸ் வெல் அஸ் ஓல்டு ஃபேரி டேல்ஸ் அண்ட் ஃபோக் டேல்ஸ் only for children. ஜெர்மனியில் the Grimm brothers spent years compiling traditional folk tales gathered from peasants. ஸோ ஊரில் கிராமத்தில் ஃபார்மர்ஸ் இருப்பாங்களே, பெசன்ஸ், அவங்ககிட்ட உட்காந்து அவங்க கதையெல்லாம் கேட்டு எழுதி இந்த கிரிம் பிரதர்ஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் கம்பைல் பண்ணுறாங்க. எல்லா கிராமத்தில் கேட்ட கட்டுக்கதைகள் எல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு புக்கு போடுறாங்க. ஆனால் எடிட் பண்ணி. ஏன் எடிட் பண்ணி? ஏன்னா சில விஷயங்கள் பசங்களுக்கு சூட்டபிள் கிடையாது. ஸோ they delete few things and publish a book. The Grimm brothers collected was edited before the stories were published in 1812. Anything that was considered unsuitable for children or would appear vulgar to the elite was not included in the book. Rural folk tales thus acquired a new form. In this way, print recorded old tales but also changed them. ஸோ இவங்க தான் கிரிம் பிரதர்ஸ். சில்ட்ரனுக்கு ஸ்டோரிஸ் கலெக்ட் பண்ணி யார்ட்டேருந்து, பெசன்ஸ்டேருந்து கலெக்ட் பண்ணி புக்கு போடுறாங்க, எடிட் பண்ணி. எப்படி எடிட் பண்ணுறாங்க? தேவையில்லாத கட்டுக்கதைகள், தப்பான விஷயங்கள் அண்ட் பசங்களுக்கு சூட்டபிளாக இல்லாத விஷயங்கள், வல்கரான விஷயங்களை ரிமூவ் பண்ணிடுறாங்க. சரியா? கிரேட். நவ் கமிங் டு விமென் எனது பெனி மேகசினா ஒரு ரூபா மேகசின், சின்ன மேகசின், சீப் மேகசின். So cheap magazine were especially meant for women, as were manuals teaching proper behavior and housekeeping. So womenக்கு magazines கொடுத்தாங்க 19th centuryல. என்ன மேகசின்? பெனி மேகசின்னா சீப்பா சின்ன மேகசின், கம்மி காஸ்ட், ரொம்ப கம்மி விலை, ஒரு ரூபாய் மை, ஒரு பெனி, 1 penny மை. ஓகேவா? அதில் என்ன சொல்லியிருந்தாங்க? அந்த மேகசினில் என்ன இருந்துச்சு? எப்படி நம்ம பிஹேவ் பண்ணும், எப்படி விமென் பிஹேவ் பண்ணும், எப்படி வீடை பார்த்துக்கணும் அப்படின்னு.
எப்படி வீடை பார்த்துக்கணும் அப்படின்னு பென்னி மேகசின் ஸ்போக். அண்ட் 19th centuryல நிறைய நாவல்ஸ் வர வர women were seen as important readers. நிறைய நாவல்ஸ் வர 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 நிறைய விமென் படிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ புக் மேக்கர்ஸ் பப்ளிஷர்ஸ்க்கு தெரிய வந்துச்சு, டே நம்ம புக்கு பப்ளிஷ் பண்ணுறோம், அதை வாசிக்கிறது நிறையா விமென்ரா, நிறையா விமெனும் வாசிக்கிறாங்க. ஸோ அப்போ விமெனை ப்ளீஸ் பண்ணுற மாதிரி நிறையா இதெல்லாம் விமென்க்கு என்ன பிடிக்கும், அவங்களாம் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப தான் ரைட்டிங்ஸ் பிகேம் இம்பார்ட்டன்ட் இன் டிஃபைனிங் அ நியூ டைப் ஆஃப் விமென். ஸோ இந்த காலத்து மாடர்ன் விமென் வந்து தே லைக் அ பர்சன் வித் வில், strength of personality, determination, power to think. So இந்த 4 principlesல they wanted to write and they wanted to project a new type of women. So அந்த new type of women தான் இந்த 4 qualities: a person with will, strength of personality, determination and power to think. இந்த மாதிரி எழுதுறாங்க. And some of the best known novelists were Jane Austen, பயங்கர famous, the Bronte sisters, ஜார்ஜ் எலியட். சார் ஜார்ஜ் எலியட் பையன் சார், இது இந்த பொண்ணோட பென் நேம். பென் நேம்னா எழுத்து பேர். ஸோ சில பேர் வந்து இப்போ நானே புக் எழுதுனா நான் வேற பேரில் எழுதலாம், நான் வந்து வேற பேரில் எழுதலாம், நானே நருட்டோன்னு சொல்லிட்டு எழுதலாம், புக் பை நருட்டோ, ஆனால் எழுதுனது நான் தான், புரியுதா? அந்த மாதிரி திஸ் இஸ் த பென் நேம். ஸோ தீஸ் 3 authors, novelists were very famous. ஸோ பிராண்டே சிஸ்டர்ஸ் 3 பேர், ஜேன் ஆஸ்டன் ஒருத்தர், ஜார்ஜ் எலியட் இஸ் a girl, ஓகே, இட்ஸ் a lady, great. அப்புறம் அடுத்தது workers, artisans and lower middle class readers. ஓகே, ஸோ இந்த 19th century lending libraries were important. பசங்களா, ஒர்க்கர்ஸ்க்கு lending libraries இது முக்கியமான பாயிண்ட், ஓகேவா? ஸோ ஒர்க்கர்ஸ்க்கு lending library. ஸோ 19th centuryல lending libraryனா நீ புக்கை போய் borrow பண்ணிக்கலாம், நீ புக்கை போய் borrow பண்ணி படிச்சுட்டு அப்புறமாட்டி கொடுத்துடலாம், ஓகே? ஸோ அது வந்து இந்த மிடில் கிளாஸ் ஒர்க்கர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் செல்ஃப் எஜுகேட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களே டைம் எடுத்து படித்து அவங்களே புக் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த 19th centuryல ஆஃப்டர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் வாஸ் ரெடியூஸ்ட், அவங்களோட ஒர்க்கிங் ஹவர் கம்மியாயிடுச்சு. After working day was gradually shortened. Mid 19th century, 19th century நடுவுல working time கம்மியாச்சு. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, they had more time. அந்த more timeல புக் வாங்கி படிச்சு அவங்கள இம்ப்ரூவ் பண்ணி அண்ட் அவங்களோட இன்டெலெக்சுவல் நாலேஜை வளர்த்துக்கிறாங்க. அப்புறம் they were writing political tracts, autobiographies in large numbers. So நிறைய working class artisans, middle class readers, they develop themselves, they write political tracts, they write their own autobiography and so many books were produced. புரியுதா? So many books were produced in the mid 19th century. Further innovations. By the late 19th century, late 18th century, mechanical press was to be replaced by future models, okay? By the late 18th century, the press came to be made out of metal. So அந்த wooden press வந்து 18th century ஓட late partல it was replaced by metal. So wooden platen பதிலா they use steel platen, okay? Through the 19th century, there were a series of further innovations in printing technology. So 19th century fulla நிறைய innovation. என்ன innovation? Cylindrical press. So Richard M. Hoe of New York had perfected the power-driven cylindrical press, which was particularly useful for printing newspaper. So newspaper produce பண்றதுக்கு இந்த Richard M. Hoe அவர் produce பண்ண cylindrical press, which was power-driven, it was very useful for newspapers, and it could produce 8,000 sheets per hour. ஒரு ஹவர்ல 8000 ஷீட் ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு ஹவர்ல 8000 ஷீட் ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த அளவுக்கு ஃபாஸ்ட். such a very good press. அதுக்கப்புறம் கலர், the offset press was developed which could print up to 6 colors at a time. so இதெல்லாம் innovations in printing. ஃபர்ஸ்ட் மெட்டலா மாறுது, மெக்கானிக்கல் பிரஸ் வுட்ல இருந்து மெட்டலா மாறுது, அப்புறம்
power driven cylindrical press. அதுக்கப்புறம் offset press for 6 different colors. 6 different colors நீ கொண்டு வரலாம் ஓகேவா. அப்புறம் 20th centuryல from the turn of 20th century ஏகப்பட்ட development, electrically operated presses, accelerated printing operations. So electrically operated presses வேற லெவல் கொண்டு போயிடுச்சு. Methods of feeding paper improved. Quality of plates improved. Quality of paper improved. Automatic paper reels super. Photoelectric controls of color register were all introduced. So இதெல்லாம் வந்தனால வேற லெவல்ல போயிடுச்சு. என்னது? Quality of feeding paper, quality of plates, automatic paper reels, photoelectric controls இதெல்லாம் வந்தனால வேற லெவல் ஸ்பீட் ஆயிடுச்சு ப்ரொடக்ஷன். ஓகே. The accumulation of several individual mechanical improvement transformed the appearance of printed text. Okay. So printers and publishers continuously develop new strategies to sell their product. So திருப்பியும் நிறைய விற்கணும் சொல்லி நியூ ஸ்ட்ராட்டஜிஸ் கண்டுபிடிக்கிறாங்க ஓகேவா. கிரேட். ஸோ 19th century periodicals ஸோ என்ன பண்ணுறாங்க, வேற என்ன புது ஸ்ட்ராட்டஜி வருது நான் குயிக்காக சொல்லிடுறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ரீட் எவ்ரி திங், ஸோ ஐ வில் டீச் யூ ஃபாஸ்ட், டோன்ட் வரி, லிசன். ஸோ 19th centuryல எப்படி விற்கலாம், வேர்ல்டு வார் வரப்போகுது ஓகே. 20th centuryல வேர்ல்டு வார் வரப்போகுது, அப்புறம் டிப்ரெஷன், அப்புறம் செகண்ட் வேர்ல்டு வார். அந்த டைமில் எப்படா விற்கிறது, அதுக்கு தான் அவங்க பிளான் பண்ணுறானுங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 சீரியலைஸ் நாவல்ஸ். ஹாரி பாட்டர் மாதிரி, ஹாரி பாட்டர் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 7 வரைக்கும் இருக்கு இல்லையா. ஸோ 19th century periodicals serialized important novels which gave birth to a particular way of writing novels. ஸோ இந்த மாதிரி சீரியலாக போட்டாங்க ஸோ தட் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. 1920s in England, popular works were sold in cheap series called the shilling series. ஸோ இந்த மாதிரி சீரீஸாக விற்றா it was easy to sell more. ஓகேவா. The dust cover of the book or the book jacket is also a 20th century innovation. சில புக்ஸ்லாம் அந்த கவர் பார்ப்பீங்களா, ஸோ அந்த புக் வந்து கவர் பண்ணியிருக்கோம்ல, பார்த்துருப்பீங்களா, புக்கோட கவர் ஹார்ட் கவர், அதில் வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்கும், டஸ்ட் கவர் சொல்லுவாங்க. அது வந்து 20th century தான் கண்டுபிடிச்சாங்க ஓகே. அண்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு, கிரேட் டிப்ரெஷன் 1930sல. அப்போல்லாம் எல்லாரும் பயந்தாங்க, டேய் என்னடா உலகமே காலிடா, செம்ம டிப்ரெஷன், வேர்ல்டு வார் முடிஞ்சு செம்ம டிப்ரெஷன், அப்போ யாருமே எதுவும் வாங்க மாட்டாங்களா, அப்போ நம்ம கடையை மூட வேண்டியதானா அப்படின்னு நினைக்கிறப்போ, டு சஸ்டெயின் பையிங் தே brought out cheap paperback editions. ஸோ பேப்பர்பேக் எடிஷன் எப்போ வந்துச்சுன்னா, when they could not sustain during the great depression. கிரேட் டிப்ரெஷன்னா ஃபினான்ஷியல் பயங்கர ரிசெஷன். நம்ம பேசிக்கிறோம்ல, உங்கள் அப்பா அம்மா பேசியிருப்பாங்களே, டேய் வேர்ல்டு மார்க்கெட் காலிடா, யூஎஸ் அடி வாங்க போதுடா, we are going to go into depression, financial crisis. ஸோ அந்த மாதிரி 1930ல நடந்துச்சு. 1930ல அந்த மாதிரி நடந்துச்சு ஓகேவா. ஸோ அதில் டு சஸ்டெயின் இட் தே brought paperback versions ஓகேவா. ஸோ திஸ் இஸ் an advertisement in a railway platform. ஸோ இங்கே பார்த்தியா, நம்ம இப்போலாம் டிவி வச்சுருப்போம் இல்லையா, நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனால் யூ வில் see டிவி, யூ வில் see posters. இப்போ பார்த்தியா ஃபுல்லாக printed. ஸோ there were printed posters all over the railway station for advertisements. Okay, so this is the use of print culture. Now India and the world. ஆரம்பிக்கலாமா? Okay. Okay. So yeah, let's get started. முன்னாடி போலாம்டா. ஸோ பசங்களா, இதுக்கு பேர் தான் மேனுஸ்கிரிப்ட் ஓகேவா. மேனுஸ்கிரிப்ட் வந்து யூ கேன் ரைட் இட் வித் யுவர் ஹேண்ட் ஓகேவா. இட் இஸ் ரிட்டன் ஆன் பாம் லீஃப் ஓகே. பனை ஓலை சொல்லுவாங்களே, ஸோ அதான் பாம் லீஃப். ஸோ பாம் லீஃபில் தே வில் ரைட் வித் தேர் ஹேண்ட். தட்ஸ் கால்ட் as a written manuscript
and this is from the Geetha Govinda of Jayadeva 18th century. ஸோ இப்படி தான் இந்தியாவில் முன்னாடி பிரிண்டிங் நடந்துச்சு. ஓகேவா? மேனுஸ்கிரிப்ட்ஸ் பிஃபோர் ஏஜ் ஆஃப் பிரிண்ட். ஸோ பசங்களா, நம்ம ஊர் சைனாக்கு ரொம்ப பக்கத்தில். ஸோ நம்ம ஊரில் எல்லாருக்கும் அந்த வுடன் பிளாக் பிரிண்டிங் எல்லாருக்கும் தெரியும். வுடன் பிளாக் பிரிண்டிங் இந்தியாவில் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம சைனாக்கு நம்ம தானே ரொம்ப பக்கத்தில். வி ஓன்லி நோ இட் ஃபர்ஸ்ட், வி நோ இட் வெரி வெரி ஏர்லி. ஓகே, ஸோ இந்தியாவில் அந்த வுடன் பிளாக் பிரிண்டிங் வந்து அப்பத்துலேருந்து நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இந்தியா had a very rich and old tradition of handwritten manuscripts. ஸோ ஃபஸ்ட்டு கையில் எழுதுகிற manuscripts in Sanskrit, Arabic, Persian as well as in vernacular languages. Vernacular language na local language. Tamil, Malayalam, Telugu அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ manuscripts were copied on palm leaves or on handmade paper. ஸோ இந்த மாதிரி handmade paperல எழுதுவாங்க, இல்லாட்டி palm leavesல எழுதுவாங்க. Pages were sometimes beautifully illustrated. சில டைம் பேஜஸ் அழகா illustrate பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த வுடன் மேனுஸ்கிரிப்ட்ஸ்லாம் இந்த மாதிரி நூலை வச்சு கட்டிடுவாங்க. நூலை வச்சு கட்டி மேலேயும் கீழேயும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மேலேயும் கீழேயும் வுட்டை வச்சு இழுத்து மூடிடுவாங்க. ஓகேவா? there would be either pressed between wooden covers. ஸோ மேலே ஒரு வுடன் கவர், கீழே ஒரு வுடன் கவர் வச்சு மூடி டைப் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ manuscripts continued to be produced till well after the introduction of print down to the late 19th century. ஓகேவா? ஸோ manuscripts வந்து 19th centuryயோட முடிவு வரைக்கும் they were produced even though printing was there. printing இந்தியாவுக்கு வந்த பிறகும் manuscripts were still there. ஆனால் manuscripts வந்து வேஸ்ட். ஏன்? they are very expensive, they are very fragile, they are very difficult to handle, they are difficult to read, and the script was written in different styles. ஒருத்தன் ஒரு ஸ்டைலில் எழுதுவான். அதனால manuscripts were highly expensive, fragile, handled carefully, difficult to read. Okay, so manuscripts were not widely used in everyday life. Okay, so even though pre-colonial Bengal had developed an extensive network of village primary schools, students often did not read text. இந்தியாவில் பெங்காலில் நம்ம பிரிட்டன் நம்ம இங்கிலாந்து வரத்துக்கு முன்னாடியே, நம்மளை அடிமைப்படுத்துறதுக்கு முன்னாடியே பெங்காலில் ஸ்கூல்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஸ்கூலில் புக்ஸ்லாம் கிடையாது. டீச்சர் சொல்லுவாங்க, பசங்க எழுதுவாங்க. ஸோ புக்ஸ்லாம் கிடையாது. ஸோ பசங்க புத்தகத்தை பார்த்து படிக்கல, புக்ஸை பார்த்து படிக்கல, வாசிக்கல, கேட்டு டீச்சர் சொல்கிறத கேட்டே கற்றுக்கிட்டாங்க. ஸோ தே ஒன்லி லேர்ன்ட் ஹவு டு ரைட். டீச்சர் சொல்லுவார், இவங்க எழுதுவாங்க. ஸோ டீச்சர்ஸ் டிக்டேட்டட் போர்ஷன் from memory and students wrote them down. So many of them became literate. அவங்க எல்லாம் படிச்சது காதால கேட்டதை வச்சுதான். ஓகேவா? print comes to India. யாரு print கொண்டு வந்தா இந்தியாவுக்கு? சொல்லுங்க பாப்போம். யாரு print இந்தியாவுக்கு கொண்டு வந்தா? Can you guys please let me know? Quick. I want you all to be fast. டேய் டப்புன்னு சொல்லுங்கடா. இந்தியாவுக்கு print யாரு கொண்டு வந்தா? It was brought by the Portuguese. Very good. Portuguese missionary. So printing இந்தியாவுக்கு வந்தது கோவால யார் வந்தா? Portuguese missionaries. மிஷனரிஸ்னா அந்த கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வருவாங்க. கிறிஸ்டியானிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு வந்தவங்க. இந்த மிட் 16th century. அதுக்கப்புறம் Jesuit priests learned Konkani and printed several tracts. ஸோ கோவால நிறைய பேர் கொங்கனி பேசுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மிஷனரிஸ்லாம் எப்படியாவது மக்களுக்கு அவங்க வந்ததை சொல்றதுக்கு அவங்க பாஷையை கற்றுக்கிட்டு அவங்க பாஷையிலேயே இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணோன்னே எல்லாரும் they are able to understand. Okay, and by 1674 about 50 books had been printed. வேற லெவல். 1650 பக்கத்தில் வரானுங்க. ஓகே, ஒரு 20 வருஷத்துல 50 புக்கை போட்டானுங்க. 50 புக்கு இன் கொன்கனி அண்ட் கன்னடா. இன் கொன்கனி அண்ட் கன்னடா லாங்குவேஜ்ல they are printing.
And in Tamil, Catholic priests printed the first Tamil book in 1579 at Cochin, and 1713 first Malayalam book was printed by them. So கேரளால கொச்சின்ல கேத்தலிக் priest வந்து முதல் தமிழ் புக் ப்ரொடியூஸ் பண்றாரு. ஸோ மலையாளத்துக்கு முன்னாடி தமிழ் தான். ஓகே, மலையாளத்துக்கு முன்னாடி தமிழ் தான். ஓகே, மிட் 16th century ஓ 1550s. ஓகேவா, மலையாளத்துக்கு முன்னாடி தமிழ் தான். ஓகேவா பசங்களா, மிட் 16th centuryனா 1550 டா. ஐ எம் சாரி, அப்போ நிறைய டைம் தான் எடுத்திருக்கானுங்க. அதான் இட்ஸ் 120 years. ஸோ within 100 years they were able to produce 50 books for Konkani language and Kannada language. Okay va, and Tamil is before Malayalam. ஆனா கேரளா இல்ல, அதான் காமெடி அங்க. ஓகேவா, தமிழ் புக் தான் ஃபர்ஸ்ட். ஆனா எங்க, கேரளால கொச்சின்ல in the year 1579. அதுக்கப்புறம் தான் மலையாளம். மலையாளம் book was printed by them in 1713. யாரு, Catholic priest. Then the Dutch missionaries, Dutch Protestant missionaries 32 தமிழ் புக்கை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரிலீஜியஸ் புக்ஸ் தான். எல்லாருமே ரிலீஜியஸ் புக்ஸ் தான். எல்லாருமே என்ன எடுத்தாலும் அந்த சைனால புத்திஸ்ட் மாங்க்லேருந்து இங்கே டச்சு ப்ராட்டஸ்டன்ட் மிஷனரி வரைக்கும் எல்லாருமே ஃபர்ஸ்ட் போடுறது ரிலீஜியஸ் புக்ஸ் தான். ஓகே, மெனி ஆஃப் தெம் translated versions of older works. Okay, the English language did not grow in India till the English language did not grow in India till late, even though English East India Company began to import presses from the late 17th century. So English language press அவ்வளவா வளரல. Even though the East India Company brought presses from the 17th century. ஏனா யார் இவர் பேர் என்னது, ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி. எம்மா வாய்ஸ் காலிடா. ஸோ த பெங்கால் கெசட்னு ஒரு இங்கிலீஷ் வீக்லி மேகசின், கரெக்டா? பெங்கால் கெசட்னு ஒரு இங்கிலீஷ் வீக்லி மேகசினோட எடிட்டர். இவர் யாரு, ஓனர் கிடையாது. ஓனர் யாரு சொல்லு, ஓனர் யாரு சாட்ல சொல்லு. திஸ் இஸ் எடிட்டர். ஒரு இங்கிலீஷ்காரரு எடிட்டரா இருக்காரு. ஆனா இவரு ரொம்ப சரியா இந்தியாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள இங்கிலீஷ் ஆஃபீஸர்ஸை கிண்டல் அடிக்கிற மாதிரி எழுதுறாரு. அந்த இங்கிலீஷ் ஜெனரல்ஸ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்காங்களே அவங்கள நக்கல் அடிக்கிற மாதிரி he is editing and typing. Okay, so from 1780 James Augustus Hickey began to edit this weekly magazine, Bengal Gazette weekly magazine, English magazine. அதோட ஓனர் யாரு, வெரி குட், கங்காதர் பட்டாச்சாரியா. வெரி குட், ஓனர் இஸ் கங்காதர் பட்டாச்சாரியா. ஆனா இவரு எடிட்டர். he is editor of the new magazine. This magazine was described as a commercial paper open to all but influenced by none. அது உண்மைதான். அவர் யாராலையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகல. அவர் வந்து இங்கிலீஷ்காரனுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்கள பிரைஸ் பண்ணி எழுதல. அவர் சரிசமமா கரெக்டா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி he was trying to convey the things. Okay, so that's why this magazine was described as a commercial paper open to all but influenced by none. It was a private English enterprise proud of its independence from colonial influence. So colonial influence படி அவங்க மாத்தி அவங்கள பட்டர் பண்ற மாதிரி எழுதல. ஓகேவா, that began printing English in India. So English printing யார் ஆரம்பிக்கிறா, பெங்கால் கெசட். பெங்கால் கெசட் தான் இங்கிலீஷ் பிரிண்டிங்கை இங்க இந்தியாவில் ஆரம்பிக்குது. Hickey published a lot of advertisement including those that related to import and sale of slaves. Okay, so Hickey wrote advertisements which talked about the import and sale of slaves. Hickey published a lot of gossip about companies' senior officials in India. This enraged the Governor General Warren Hastings, who later persecuted him.
ஸோ கவர்னர் ஜெனரல் வந்து கடுப்பாயிடுறாரு. யாரா நீனே ஒரு இங்கிலீஷ்காரன் தான், நீ என்ன நம்மளை பற்றி தப்பாக எழுதுற, நீ என்ன நம்மளை கிண்டல் அடிக்கிற, நாங்கள் பேசுறதுக்கு ஏன் வெளியே எழுதுற அப்படின்னு அவனை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறாரு. டே பண்ணாத, இது தப்பு. He encouraged the publication of officially sanctioned newspapers that could counter the flow of information that damaged the image of the colonial government. So, இந்த வாரன் ஹாஸ்டிங்ஸ் என்ன பண்றாரு? நல்லா கவனி. இந்த வாரன் ஹாஸ்டிங்ஸ் என்ன பண்றாரு? நீ என்னடா என்னை பத்தி தப்பா எழுதுறியா? நீ என்னை பத்தி தப்பா எழுதுறியா? நான் என்ன பண்ண போறேன்? நான் ஒரு புது நியூஸ் பேப்பர் சப்போர்ட் பண்ண போறேன். நான் ஒரு புது நியூஸ் பேப்பர் சப்போர்ட் பண்ணி இங்கிலாந்து பத்தி பிரிட்டனை பத்தி நல்லா உயர்த்தி பேசுவேன். நம்ம இங்கிலாந்து வந்ததால தான் இந்தியா நல்லா இருக்கு, இந்தியாவுக்கு வளர்ச்சி இங்கிலாண்டால தான், பிரிட்டனால தான், எங்களால தான் அப்படின்னு இங்கிலாண்டை உயர்த்தி பேச போறேன். ஸோ அப்படி உயர்த்தி பேசினா நீ தப்பா பேசினா பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும் அப்படின்னு அவர் சொல்றாரு. He encouraged, யாரு? The Governor General encouraged the publication of officially sanctioned newspaper that could counter the flow. இவர் பண்றதை கவுண்டர் பண்ணுமா? இவர் பண்ற தப்பான ஃப்ளோவை அது கவுண்டர் பண்ணிடும். ஓகேவா? வெரி குட். So by the close of 18th century, a number of newspapers and journals appeared in print. Okay? By the close of 18th century, a number of newspapers and journals appeared in print. There were Indians too who began to publish Indian newspaper. யாரு? அவர்தான் கங்காதர் பட்டாச்சாரியா, who was close to Ram Mohan Roy. He was a social reformer, Ram Mohan Roy. Okay? So Bengal Gazette weekly English newspaper யாரு போடுறா? Weekly magazine. It is Gangadhar Bhattacharya. Okay? Religious reforms and public debates. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். Everybody, are you ready? My voice is gone today. From the early 19th century, there were intense debates around religious issues. So early 19th century நிறைய religious issues இருந்துச்சு. ஓகேவா? Between Hindus, Muslims, அப்புறம் Muslims and England, Muslims and colonial people, because they were trying to enforce religion. They were trying to convert. ஓகேவா? So different groups of people confronted the changes happening within colonial society in different ways and offered a variety of new interpretations of the beliefs of different religions. Some criticized existing practices and some campaigned for reform, while others countered the arguments of the reformers. These debates were carried out in public and in print. So எல்லாரும் ஓப்பனா பப்ளிக்லேயே பேசிக்கிறாங்க. டே இதெல்லாம் தப்பு, இது நான் ஒத்து உழைக்கிறேன், இதை நான் எதிர்த்து பேச போகிறேன், இது சரிப்பட்டு வராது, அந்த மாதிரி they were able to debate it out in the open. ஓகே? ஸோ என்னன்றது பார்க்கலாம். இது வந்து சும்மா பிரீஃப் ஓவர்வியூ தான், என்னன்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? Printed tracts and newspapers not only spread the new ideas but also shaped the nature of the debate. A wider public could now participate in these public discussions and express their views. New ideas emerge through these clashes of opinions. So இந்த மாதிரி பிரிண்டடா மெட்டீரியல் ஷேர் ஆகிறனால, பிரிண்ட் கல்ச்சர்னால, பிரிண்ட் ரெவல்யூஷனால எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் தெரியுது. ஸோ அதனால they were able to debate and come up with new opinions, new ideas which are better, which are good. Okay? So நிறைய பேர் wider public could now participate. முன்னாடி சில பேர் தான் பேசுவாங்க, மற்றவங்களாம் வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனால் இப்போ பிரிண்ட் கல்ச்சர்னால நிறைய பேர் பார்ட்டிசிபேட் இன் தீஸ் டிஸ்கஷன்ஸ். ஓகேவா? Period of intense controversies between social and religious reforms and Hindu orthodoxy over matters. Okay? So Hindu orthodoxy had problems with widow immolation, monotheism, Brahminical priesthood and idolatry. ஸோ இதெல்லாம் தான் ஹிந்து ஆர்த்தடாக்ஸி பிரச்சனைகள்.
அவங்க வந்து விடோஸ் வந்து அவங்களும் கொளுத்திக்கணும், சத்தி அவங்களும் வந்து செத்துடணும் புருஷனோட. அதை வந்து எதிர்த்து சோஷியல் ரிஃபார்மர்ஸ் ராஜாராம் மோகன் ராய் போராடினார். ஓகே, இதெல்லாம் போராடினாங்க. கிரேட்டா. அப்புறம் வேற என்னது, பிராமணிக்கல் ப்ரீஸ்ட்ஹுட், அதாவது பிராமின்ஸ் தான் ப்ரீஸ்ட்ஹுட் இருக்க முடியும், மற்ற யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஹிந்து ஆர்த்தடாக்ஸியை பீப்புள் வேர் அகெயின்ஸ்ட். They were talking against because of books, because of reading. Okay. In Bengal, as the debate developed, tracts and newspapers proliferated. Proliferated na அதிகரித்துச்சு. Circulating a variety of arguments to reach a wider audience. இன்னும் நிறைய பேருக்கு போகணும்னு சொல்லி vernacular language, மக்கள் பேசுற பாஷையில அவங்க பிரிண்ட் பண்றாங்க. ஓகேவா? So Rajaram Mohan Roy published Sambad Kaumudi. அது என்னது? The Moon of Intelligence. Sambad Kaumudina, the Moon of Intelligence from 1821. Sambad Kaumudi யார் பண்ணா? Ram Mohan Roy. Okay, Ram Mohan Roy in the year 1821. It is called the Moon of Intelligence. And the Hindu Orthodoxy commissioned the Samarchar Chandrika to oppose his opinions. பாத்தியா, இப்படிதான் போயிட்டே இருந்துச்சு. இவரு அவர் ஐடியாவை பேசுறதுக்கு இதை ஆரம்பிச்சாரு. அகெயின்ஸ்ட் ஹிந்து ஆர்த்தடாக்சி. ஹிந்து ஆர்த்தடாக்சி இவரை அப்போஸ் பண்றதுக்கு இவர் இங்க பேசுறாரா, டேய் நீ இங்க பேசுறியா, நான் உனக்கு எதிர்த்து நான் இங்க போடுறேன்டா. ஸோ ஹிந்து ஆர்த்தடாக்சி ஸ்டார்டட் சமச்சர் சந்திரிகா டு அப்போஸ் ஹிஸ் ஒப்பீனியன்ஸ். ஸோ இந்த மாதிரியே ரெண்டு பேரும் மாற்றி பேசிப்பாங்க. ஓகேவா? And in 1822, 2 Persian newspapers were published, 𝐬𝐴 and Shamsul Akbar. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே Persian newspapers which were published in the year 1822. In the same year, a Gujarati newspaper called the Bombay Samachar made its appearance. பசங்களா, Bombay Samacharனா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. It is not Maharashtra, it is Gujarati. It is not Marathi, it is Gujarati. பாம்பேன்றனால மராத்தின்னு சொல்லிடாதீங்க. பாம்பே சமாச்சார் ஆனா குஜராத்தி. சரியா? So in North India, the ulamana legal scholars of Islam and the Sharia. Ulamana legal scholars of Islam and Sharia. They were anxious about collapse of Muslim dynasties. They were anxious about the collapse of Muslim dynasties. Okay, they feared that colonial rulers would encourage conversion. அவங்களாம் என்ன பயந்தாங்க, இந்த பிரிட்டிஷ் வந்து எல்லாரையும் கன்வெர்ட் பண்ணி முஸ்லிம்ஸ் எல்லாம் மாத்திடுவாங்கன்னு பயப்படுறாங்க. யாரு? the ulama, the legal scholars of Islam and Sharia. To counter this, இதை எதிர்த்து போராட அவங்க சீப் லித்தோகிராஃபிக் presses ஆரம்பிக்கிறாங்க. நிறைய புக்ஸ் எழுதுறாங்க, நிறைய பர்ஷன்ல உருதுல எழுதுறாங்க, நிறைய பர்ஷன்ல உருதுல எழுதி எல்லாருக்கும் அனுப்புறாங்க. டே வாசிங்கடா, இப்படிலாம் நீங்க இருக்கணும், நீங்க வந்து கேட்டு மாறிடாதீங்க, நீங்க கேட்டு விட்டுறாதீங்க, இப்படிதான் நீங்க வாழணும், இப்படிதான் நீங்க இருக்கணும் அப்படின்னு இந்த லீடர்ஸ் எல்லாம், இந்த லீகல் ஸ்காலர்ஸ்லாம் புக்கா எழுதி சீப் புக்ஸ் எல்லாருக்கும் எழுதி தள்ளுறானுங்க. ஓகேவா? அப்ப என்ன ஆகுது? Translations of holy scriptures, they are printing and sending it to everybody. The Deoband Seminary, founded in 1867, published thousands upon thousands of fatwas telling Muslim readers how to conduct themselves in their everyday life and explaining the meaning of Islamic doctrines. எதுலாம் அவங்களுக்கு புரியலையோ அவங்களுக்கு தெளிவா சொல்றாங்க. What are fatwas? What are fatwasனா a legal pronouncement on Islamic law, usually given by a mufti, legal scholar, to clarify issues on which the law is uncertain. ஓகேவா? வாங்க டப்பு முன்னாடி போயிடலாம்டா டே. And Urdu print helped them conduct these battles in public. So Urdu print was easier because Urdu வந்து மோஸ்டா in India Muslims only speak. So they were able to do this in public easily. Now coming to Hindus என்ன ஆச்சு? Among Hindus too, print encouraged reading of religious texts, especially in vernacular language. ஸோ ஹிந்துஸ் மத்தியில் கூட அந்த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை வளர்க்குறதுக்கு புக்ஸாக எழுதி அனுப்புகிறாங்க.
in vernacular language. Vernacular language is local language. Okay, wow. The first printed edition of 𝐬𝐚𝐻𝐿 Manas of Tulsidas, a 16th century text, came out from Calcutta in 1810. So in the book, first printed edition was coming from Calcutta in 1810. By 19th century mid, it was sent everywhere. The cheap lithographic editions flooded the North Indian market. So இவர் எழுதின book, துல்சிதாஸ் எழுதின book ராம்சரித் மனாஸ், அது வந்து cheap lithographic print பண்ணி நார்த் இந்தியா ஃபுல்லா பரப்பிட்டாங்க. ஓகேவா? In the printed and portable form, these could be read easily by the faithful at any place and time. அந்த புக் சின்னதா ஈஸியா இருக்கும், கையிலே தூக்கிட்டு போயிடலாம். ஸோ அதெல்லாம் வாஸ்து ஈஸியா நிறைய பேருக்கு பரவிடுச்சு. ஓகேவா? So religious texts therefore reached a wide variety of people, wide circle of people, encouraging discussions, debates, and controversies within and among different religions. Print not only stimulated the publication of conflicting opinions among communities, but it also connected communities and people in different parts of India. So print வந்து ரெண்டு கம்யூனிட்டி மத்தி சண்டை மட்டும் உருவாக்கல, ஒரு கம்யூனிட்டி வேற இடத்துல இருந்தாலும் அவங்கள சேர்த்து வச்சுச்சு. இப்போ நார்த்தில் இருக்க ஹிந்துஸும் சவுத்தில் இருக்க ஹிந்துஸும் தேவர் பாண்டட், தேவர் கனெக்டட் பிகாஸ் ஆஃப் டெக்ஸ்ட், பிகாஸ் ஆஃப் ரிலிஜியஸ் ஹிந்து டெக்ஸ்ட். அதே மாதிரி முஸ்லிமோட டெக்ஸ்டும் பிகாஸ் ஆஃப் த இஸ்லாமிக் ஸ்கிரிப்சர்ஸ் பீங் எக்ஸ்பிளைன்ட், தேவர் ஆல் கனெக்டட் டுகெதர். ஸோ அந்த ஒற்றுமையை கொண்டு வந்தது நம்மளோட பிரிண்ட். அதே மாதிரி சில கான்ஃப்ளிக்ட்டும் கொண்டு வந்துச்சு பிட்வீன் two religions, among same religion also. Okay, newspapers conveyed news from one place to another, creating pan-Indian identity. So newspaper print culture தானே. So newspaperல இந்தியா ஃபுல்லா நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பரவி எல்லா இடத்துக்கும் அனுப்பி வைக்குது. Okay, new forms of publication. Come on guys, let's finish it off. இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். Okay, இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடலாம். Great. So demand for new kinds of writing. As more and more people could now read, they wanted to see their own lives. So எல்லாரும் ரிலேட்டபிளா படிச்சா நல்லா இருக்கும்ல சார், என் வாழ்க்கைக்கு ரிலேட்டபிளா இருந்தா நல்லா இருக்கும் சார், அப்ப எனக்கு நல்லா புரியும் சார் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. So everybody wanted to write and read what is relatable to them. So யூரோப்ல இந்தியன் மார்க்கெட்காகவே ஒரு லிட்டரரி ஃபர்ம் நாவல் வந்து இந்தியன் மார்க்கெட்காகவே they were developing people to write Indian form and style. So ஒரு literary form நாவல் யூரோப்ல இந்தியன் மார்க்கெட்காகவே they were developing people, they were acquiring people for writing distinct Indian forms and styles. So for readers it opened up new worlds of experience and gave a vivid sense of diversity of human lives. So emergence of new forms, புது forms of literature என்னது, lyrics, short stories, essay, இந்த மாதிரிலாம் புது forms of literature print பண்ணி எல்லாருக்கும் அனுப்புறாங்க. ஓகே, அப்புறம் நியூ விஷுவல் கல்ச்சர் took place. விஷுவல் கல்ச்சர்னா ராஜா ரவிவர்மா வந்து is a very good artist. He paints. Painters like Raja Ravi Verma produced images for mass circulation. Okay, அதான் நியூ விஷுவல் கல்ச்சர். So new setting up of increased number of printing presses, visual images could be easily produced in multiple copies. So இது ராஜா ரவி வர்மா வரைஞ்ச பெயிண்டிங். ஸோ அது பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி விஷுவல் திங், இட் எக்ஸ்பிளைன்ஸ் அ லாட் த்ரூ விஷுவல். ஸோ அதான் நியூ விஷுவல் ஃபார்ம் ஆஃப் பிரிண்ட். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். அண்ட் வேற என்ன ஃபார்ம் இருந்துச்சு, இதெல்லாம் டைவர்சிஃபிகேஷன். இது எல்லாமே டைவர்சிஃபிகேஷன், சரியா? ஸோ நியூ விஷுவல் ஃபார்ம் வருது, அப்புறம் லிரிக்ஸு, ஷார்ட் ஸ்டோரிஸ், எஸ்ஏஸ், இதெல்லாம் டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் பிரிண்ட் கல்ச்சர். டைவர்சிஃபிகேஷன். அப்புறம் கேரிகேச்சர் அண்ட் கார்ட்டூன்ஸ், இந்த மாதிரி கார்ட்டூன் வச்சு கலாய்க்கிறது, மனுஷங்களை கார்ட்டூன் வச்சு கலாய்க்கிறது.
ஆர் கார்ட்டூன் வச்சு சொல்கிறது, அதான் கரிகேச்சர். தட் இஸ் ஆல்சோ இன்ட்ரடியூஸ்ட். அது வந்து நம்ம இந்தியன்ஸ் வந்து பிரிட்டிஷை கலாய்ப்பாங்க, பிரிட்டிஷ் வந்து இந்தியன்ஸை கலாய்ப்பாங்க, இந்தியன்ஸ் பிரிட்டிஷை கலாய்ப்பாங்க, பிரிட்டிஷ் வந்து நம்மளை கலாய்ப்பாங்க, மாற்றி மாற்றி பண்ணிப்பானுங்க. ஓகேவா? விமன் அண்ட் பிரிண்ட். இந்தியாவில் விமன் யாரு? Lives and feelings of women began to be written particularly vivid and intense ways. Middle class familiesல women reading அதிகரிச்சிச்சு. ஏன்னா சில பேர் வந்து லிபரல், சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து லிபரலாக இருப்பாங்க. நீ படிமா, பரவாயில்ல, நீ வந்து படி, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் உன்னை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து they are very liberal. So liberal husbands and fathers began educating the women of their home and sent them to school. ஏன்னா நம்மளோட மிட் 19th சென்ச்சுரியில் ஸ்கூல்ஸ்லாம் இருந்துச்சு சிட்டிஸில். மெனி ஜேர்னல்ஸ் பிகேன் கேரிங் ரைட்டிங்ஸ் பை உமன். ஸோ விமன் வந்து ஜேர்னல்ஸில் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் எக்ஸ்பிளைன் வை விமன் ஷுட் பி எஜுகேட்டட். ஓகேவா? த ஜேர்னல்ஸ் எக்ஸ்பிளைன் வை விமன் ஷுட் பி எஜுகேட்டட். தே ஆல்சோ கேரிட் அ சிலபஸ் அண்ட் அட்டாச் சூட்டபிள் ரீடிங் மேட்டர் which could be used for home based schooling. So அவங்க ஜேர்னல்ஸ்லேயே விமன் வீட்டில் படிக்கிறதுக்கு சில ரீடிங் மெட்டீரியல் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரிலாம் விமனை படிக்க சொல்லி அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. ஆனால் இது ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ்க்கும் முஸ்லிம்ஸ்க்கும் பிடிக்கல. ஹிந்துஸ்க்கு ஏன் பிடிக்கலனா ஹிந்துஸ் பிலீவ் ரொம்ப படித்தா நீ விடோ ஆயிடுவ. ஓகே, ரொம்ப படிச்சுனா நீ விடோ ஆயிடுவ. கன்சர்வேட்டிவ் ஹிந்துஸ் பிலீவ் தட் அ லிட்ரேட் கேர்ள் வுட் பி விடோட். முஸ்லிம்ஸ் ஏன் பயந்தாங்கன்னா நல்லா படிச்சினா உருதுவில் ரொம்ப ரொமான்ஸ்லாம் படித்து கரப்ட் ஆயிடுவ. ஏன்னா உருதுவில் நிறைய ரொமான்ஸ் நாவல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் படித்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க மூளை கரப்ட் ஆயிரும். ஓகே, அண்ட் சில பேர் தே ரிபெல்ட், சம் விமென் தே ரிபெல்ட், defied such prohibition. அந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது, படிக்கக்கூடாது சொன்னவங்கள எதிர்த்து போராடினாங்க சில விமென் அந்த காலத்தில். ஓகே, ஸோ நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு, குயிக்காக படிங்க பசங்களா. நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு. எவ்ரிபடி ப்ளீஸ் செக் இட். என்ன நடக்குது? A girl in a conservative Muslim family of North India who secretly learned to read and write in Urdu. Her family wanted her to read only Arabic Quran, which she did not understand. So she insisted on learning to read a language that was her own. So இந்த ஸ்டோரி வந்து ஒரு பொண்ணு வந்து உருது படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவங்க வீட்டில் வந்து இல்லை நீ அரபிக்கில் தான் குரான் படிக்கணும், உருதுவில் வேணாம். ஆனால் அந்த பொண்ணு வந்து சீக்ரெட்டாக தனியாகவே கற்றுக்குறாங்க அவங்க ஓன் லாங்குவேஜில். ஓகேவா? அண்ட் இது செம்ம ஸ்டோரி. ஸோ ராஷ் சுந்தரி தேவி வந்து வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்காலில், அந்த காலத்தில் பெங்கால் தான் சொல்லுவாங்க. ஸோ பெங்காலில் ராஷ் சுந்தரி தேவி வந்து ஒரு சின்ன மேரேஜ் ஆன பொண்ணு இன் அ வெரி ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. ஷீ லேர்ன் டு ரீட் இன் த சீக்ரஸி ஆஃப் அ கிச்சன். ஸோ கிச்சனில் வேலை செய்கிறப்போ சைலண்ட்டாக கற்றுக்கிட்டாங்க எப்படி படிக்கணும்னு. ஸோ படிக்க கற்றுக்கிட்டு ஷீ ரோட் ஹர் ஓன் ஆட்டோபயோகிராஃபி. அவங்க சொந்த வாழ்க்கையை ஒரு புக்கில் எழுதியிருக்காங்க, which was published in 1876. அமர் ஜிபான்னு ஒரு ஆட்டோபயோகிராஃபி, அவங்களோட சொந்த வாழ்க்கையை ஒரு புக்காக எழுதியிருக்காங்க. It was the first full-length autobiography published in Bengali language. Okay? So அது யாரு? ராஷ் சுந்தரி தேவி. 1876ல அமர் ஜிபான் யார் எழுதுனா? ராஷ் சுந்தரி தேவி. ஓகே, கிரேட். அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைடா, முன்னாடி போகலாம். அப்புறம் கைலாஷ் பாஷினி தேவி வந்து wrote books highlighting the experiences of women, about how women were imprisoned at home, kept in ignorance, forced to do hard labor, and treated unjustly by people they serve. So women எவ்வளோ அப்ரெஸ்டாக இருக்காங்க, வீட்டில் வேலை செய்கிறாங்க, ஜெயில் மாதிரி வீட்டில் வச்சுருக்காங்க, மதிக்கிறது இல்லை, படிக்க விடுறதில்லை, புத்திசாலித்தனமாகவே வளர விடுறதில்லை, அண்ட் ரொம்ப அசிங்கமாக கேவலமாக ட்ரீட் பண்ணுறது.
அவங்கள தான் சர்வ் பண்ணுறாங்க, ஆனால் சர்வ் பண்ணுறவங்களே அவங்கள அசிங்கமாக ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கைலாஷ் பாஷினி தேவி, அகெயின் பெங்காலி, she writes it in her book. She writes in her book. Okay? And in Maharashtra, Tarabai Shinde and Pandita Ramabai wrote with passionate anger about miserable lives of upper caste Hindu women, especially widows. So upper class Hindu women, widows எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு இவங்க 2 பேர் எழுதுறாங்க. யாரு? தாராபாய் ஷிண்டே அண்ட் பந்திதா ராமபாய். எங்க? மகாராஷ்டிரால. எப்போ? 1880s. ஓகேவா? அண்ட் ஒரு women in Tamil novel, she says, for various reasons my world is very small. More than half my happiness comes from books. ஒரு தமிழ் நாவல்ல ஒரு விமன் சொல்லியிருக்கா, என் உலகமே ரொம்ப சின்னது தான், என்னோட பாதி வாழ்க்கையில சந்தோஷம் புக்ஸ்ல இருந்தா வந்திருக்கு, புக்ஸ்ல இருந்தா என்னோட பாதிக்கு மேல சந்தோஷம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. while Urdu, Tamil, Bengali, Marathi had developed early. ஸோ உருது, தமிழ், பெங்காலி, மராத்திலாம் சீக்கிரமாக வந்துச்சு. ஏன்னா நம்ம பார்த்தோம்ல, போர்ச்சுகீஸ் வந்து கோவாவுக்கு வராங்க, ஸோ அங்கேருந்து கேரளா, தமிழ்நாடுக்கு வராங்க. ஸோ உருது, தமிழ், மராத்திலாம் சீக்கிரமாக வந்துச்சு, லிட்ரேச்சர், பிரிண்ட் கல்ச்சர். ஆனால் ஹிந்தி லேட்டாக தான் வருது. ஹிந்தி கேம் வெரி லேட், 1870s. Soon, large segment of it was devoted to education of women. ஸோ அது வந்த டைம் பீரியட்ல விமென் வந்து தூக்கி வளர்த்து விட்டாங்க. They were growing, helping women grow. In the early 20th century, journals written for and sometimes edited by women became extremely popular. So early 20th century la journals which were written by women, written for women became popular. So women's education, widowhood, widow remarriage, நேஷ்னல் மூமெண்ட், இதெல்லாம் தான் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணாங்க ஜேர்னல்ஸில் ஏர்லி 20th centuryல. 1900s, 1910, 1920ல இதான் டிஸ்கஸ் பண்ணாங்க. உமன் எஜுகேஷன், விடோ ரீமேரேஜ், நேஷ்னல் மூமெண்ட், அதை பற்றி நிறையா பேசினாங்க. Some of them even offered household and fashion lessons to women. எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி இங்கிலீஷ்காரன் ஒய்ஃப்லாம் எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்ககிட்டேருந்து ஃபேஷன் கற்றுக்கிட்டாங்க. அதெல்லாம் மேகசீனில், நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணாங்க. பஞ்சாபில் என்ன லிட்ரேச்சர், பஞ்சாபில் விமன் எப்படி இருக்கணும், ஒபீடியண்ட்டாக எப்படி இருக்கணும், விமன் எப்படி நல்லவங்களா இருக்கணும், குட் விமன் எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி தான் பஞ்சாபில் ஃபுல்லாக பேசுகிறாங்க. பஞ்சாபில் என்ன பேசுகிறாங்க, குட் விமன் எப்படி இருக்கணும், விமன் எப்படி அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், அந்த மாதிரி ராம் சத்தா பப்ளிஷ் பண்ணுறாரு. இட் பிகேம் அ ஃபாஸ்ட் செல்லிங் ஹிட். என்னது? இஸ்திரி தர்ம் விசார், இஸ்திரி தர்ம் விசார், இஸ்திரி தர்ம் விசார், அதான் ராம் சத்தா இன் பஞ்சாப். கல்சா ட்ராக் சொசைட்டி பப்ளிஷ் சீப் புக்லெட்ஸ் வித் a similar message. என்ன மெசேஜ்? women should be obedient, women should be good, they should be having good virtues. ஓகேவா? பெங்கால்ல பட்டாலான்னு ஒரு இடம், it was devoted to printing popular books. Batala publications. Here you could buy cheap editions of scriptures. By the late 19th century, a lot of these books were being profusely illustrated with woodcuts and colored lithographs. Okay. Peddlers took Batala published books to home. Okay. And in the இது வந்து என்னது? ஒரு man is playing veena and a woman is smoking hookah smoke பண்றாங்க. ஸோ ரோல்ஸ் ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதான் பயப்படுறாங்க எல்லாரும், இப்படி ஆயிருமோ, விமென் படிச்சா இப்படி மாறிடுவாங்களா, அவங்க வந்து ஹுக்கா அடிப்பாங்க, நம்ம மென் வந்து வீணா வாசிப்பாங்களா, அப்படி மாறிடுமா, சொசைட்டி மாறிடுமா அப்படின்னு பயப்படுறாங்க. அந்த கேள்வி இருக்கு. அதான் இந்த பிக்சர். ஓகேவா? பிக்சர் கேள்வி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ளீஸ் பி கேர்ஃபுல். பிரிண்ட் அண்ட் த புவர் பீப்புள். ஸோ புவர் பீப்புளுக்கு லெண்டிங் லைப்ரரி, public library. So poor people க்கு என்னது, இந்தியால there are public libraries which were set up. அந்த லைப்ரரி சிட்டிஸ்ல இருக்கும். நீங்க போய் புக்கை வாங்கி நோட் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு திருப்பி கொடுத்துடலாம். அண்ட் வில்லேஜஸ்ல ஜமீன்தார் இருப்பார்ல, அவர் வந்து
கெத்து காமிக்கணும், சீன் போடணும் சொல்லிட்டு, டேய் என் பேர்ல என் ஊர்ல ஒரு லைப்ரரி இருக்குப்பா, யார் வேணா வந்து வாங்கிக்கோங்கடா, யார் வேணா வந்து படிங்கடா, அது அவங்களுக்கு பெருமை, அது அவங்களுக்கு வந்து கெத்து, அது அவங்களுக்கு வந்து கெத்து. என்னது, என் பேரு ஜமீன்தார், என் ஊர்ல என் பேர்ல ஒரு லைப்ரரி இருக்குப்பா, யார் வேணா வந்து படிச்சுக்கோங்கப்பா, ஓகேவா? ஸோ அது வந்து அவங்களுக்கு கெத்து மை. இட் வாஸ் அ பிரஸ்டீஜ் இஷ்யூ. ஓகே, கிரேட். அண்ட் Jyotiba Phule, the Maratha pioneer of low caste protest movement, wrote about injustice of caste system in his 𝐬𝐴𝐻𝐵. 𝐬𝐴𝐻𝐵ல low caste ஓட பிரச்சனைகளை அவர் எழுதியிருக்காரு. யாரு? ஜோதிபா பூலே. ஓகே, so he wrote the protests of low caste people, what injustice they were facing. Okay, great. And Ambedkar and Periyar, ரொம்ப முக்கியம் பசங்களா, அம்பேத்கர் அண்ட் பெரியாரும் they fought for caste difference. ஓகே, இந்த காஸ்ட் பிரச்சனைகளுக்காக போராடினாங்க, இந்த காஸ்ட் பிரச்சனைகளுக்காக போராடினாங்க. ஓகே, அம்பேத்கரும் நம்ம பெரியாரும். Workers in factories were too overworked and lacked education to write about experience. ஸோ யூரோப்பில் ஒரு வித்தியாசம். யூரோப்பில் என்ன வித்தியாசம்? யூரோப்பில் அவங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்துச்சு, அவங்களுக்கு ஒர்க்கிங் டைம் கம்மி, ஸோ அவங்கெல்லாம் படித்து முன்னேறினாங்க. ஆனால் இந்தியாவில் டைமே இல்லை, ஃபேக்ட்ரியில் வேலை புழிஞ்சு எடுத்துருவாங்க. ஸோ டைம் இல்லாதனால they were not able to write their experiences. ஓகே, ஸோ சில எக்ஸ்பீரியன்சஸ் இங்கே இருக்கு. காஷி பாபா, a Kanpur mill worker, wrote and published छोटे और बड़े का सवाल. छोटे और बड़ा का सवाल, அது வந்து to show the links between caste and class exploitation. அது யார் எழுதுனா? காஷி பாபா. என்ன புக்கு? छोटे और बड़े का सवाल. அப்புறம் சுதர்ஷன் சக்கர வந்து சச்சி கவிதையான். சுதர்ஷன் சக்கர வந்து சச்சி உண்மையான கவிதைகள், உண்மையான கதைகள். ஓகே, ஸோ இதெல்லாம் கான்பூர் மில் ஒர்க்கர், ரெண்டு பேருமே கான்பூர் மில் ஒர்க்கர். அப்புறம் பெங்களூர் காட்டன் மில் ஒர்க்கர்ஸ் செட் அப் லைப்ரரிஸ் டு ஸ்டடி டு எஜுகேட் தெம்செல்ஸ். பெங்களூர் காட்டன் மில் ஒர்க்கர்ஸ் தே செட் அப் லைப்ரரிஸ் டு எஜுகேட் தெம்செல்ஸ். ஏன்? இது யார் ஸ்பான்சர் பண்ணா? தே வர் ஸ்பான்சர்ட் பை சோஷியல் ரிஃபார்மர்ஸ். ஏன்? இல்லைன்னா சரக்கு அடிச்சுட்டு மட்டையை போட்டுருவாங்க. சார் ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறேன் சார், டயர்டாக இருக்குது சார், ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து டாஸ்மாக்கு போகணுமா, குடிச்சோமா, தூங்கணுமான்னு இருக்கணும் சார். ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணக்கூடாது சொல்லிட்டு சோஷியல் ரிஃபார்மர்ஸ் என்ன சொல்கிறாங்க? டேய் இப்படிலாம் பண்ணாதீங்கடா, இப்படிலாம் பண்ணாதீங்கடா, ப்ளீஸ் லைப்ரரி போய் படிங்கடா, லைப்ரரி போய் படிங்கடா. ஓகே, அப்படின்னு சோஷியல் ரிஃபார்மர்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தே வர் ஸ்பான்சரிங் தெம். நாங்கள் உங்களுக்கு செட்டப் பண்ணுறோம், நாங்கள் உங்களுக்கு லைப்ரரி வைக்கிறோம், போய் படிங்க, உங்களை வளர்த்துக்கோங்க, நல்லா படித்து முன்னேறுங்க, ஸோ தட் நேஷ்னலிசம் ஃபீலிங் அவங்களுக்கு வரட்டும் அப்படின்னு ஒரு உள்குத்தோட. ஓகே, ஸோ லாஸ்ட் இஸ் வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட். வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் 1876. ஸோ பசங்களா, ஃபஸ்ட்டு கொலோனியல், அவ்வளோதான், லாஸ்ட் ஸ்லைட், ஓவர் லாஸ்ட் ஸ்லைட். ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் போடல, இந்தியா வந்து இஷ்டத்துக்கு பேசினானுங்க, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இங்கிலாந்து போடல. நீங்கள் என்ன வேணால் போடுங்கடா, என்ன வேணால் பேசுங்கடா. தே புட் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒன்லி ஆன் இங்கிலீஷ்மென் இன் இந்தியா ஹூ ஆர் கிரிட்டிக்கல் ஆஃப் கம்பெனி, லைக் ஜேம்ஸ் ஹிக்கி. அந்த ஹிக்கி வந்து ஒரு இங்கிலீஷ்காரன், அவனே இங்கிலீஷ் பற்றி தப்பாக பேசினான், அவங்கள மட்டும்தான் எதிர்த்தாங்க, இந்தியன்ஸ் எதுக்கல. சரியா? ஸோ ஹிக்கியை மட்டும்தான் எதிர்த்தாங்க. அந்த மாதிரி இங்கிலீஷ்காரங்களை வெறுக்கிறது அது அவங்களுக்கு பிடிக்கல, அது மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ஷன். ஆனால் 1820 த கல்கட்டா சுப்ரீம் கோர்ட் டோல்ட், டேய் நியூஸ் பேப்பர்ஸ், டேய் ஜேர்னல்ஸ், யாரும் எதுவும் தப்பாக போடக்கூடாது. ஸோ ப்ரெஸ் ஃப்ரீடமை கண்ட்ரோல் பண்ணாங்க 1820. அப்புறம் நம்ம ஆளுங்க அழுது போராடி 1835 என்னங்க ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் போடாதீங்க ப்ளீஸ், எடுத்துருங்க கவர்னர் ப்ளீஸ் கவர்னர், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் தூக்குங்க கவர்னர். அப்போ கவர்னர் ஜெனரல் பென்டிக் வந்து சரிடா
பாவண்டா இந்தியன்ஸ் விட்டுலாண்டா. ஸோ ரெஸ்ட்ரிக்ஷனை எடுத்துட்டாங்க, ப்ரெஸ்ஸோட ரெஸ்ட்ரிக்ஷனை எடுத்துட்டாங்க. சரிடா, இப்பயாவது போய் ஒழுங்கா இருக்குடா, உருப்படியா இருக்குடா. தாமஸ் மெக்காலே, a liberal colonial official, formulated new rules that restored the earlier freedom. ஸோ திருப்பியும் ப்ரெஸ் ஃப்ரீ ஆச்சு. ஆனால் திருப்பியும் 1857 ரிவால்ட்டில் திருப்பியும் போட்டானுங்க, திருப்பியும் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. அதான் வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட். பிகாஸ் ஆஃப் 1857 ரிவால்ட், பிகாஸ் ஆஃப் த ரிவால்ட் ஆஃப் 1857 திருப்பியும் வெர்னாக்குலர் ப்ரெஸ் ஆக்ட் போட்டாங்க, ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ யாராச்சும் இங்கிலாந்து பற்றி தப்பாக பேசினா வார்னிங் கொடுப்பாங்க. டேய் தப்பாக பேசாத, ஒரு தடவை தான் வார்னிங், அடுத்த தடவை திருப்பியும் தப்பாக பேசினா வந்து உன் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை தூக்கிட்டு போயிடுவேன், நீ அப்புறம் உட்காந்து கையில் தான் அடிக்கணும். ஓகே, ஸோ அதனால் தட்ஸ் வாட் தே டோல். அண்ட் கடைசி பாயிண்ட் வந்து பால் கங்காதர் திலக் வந்து he wrote about this in his கேசரி. When Punjab revolutionaries were deported in 1907, Punjab revolutionaries were deported in 1907, Bal Gangadhar Tilak wrote it in கேசரி. அதை பார்த்து திலக்கையும் ஜெயிலில் போட்டாங்க. ஸோ திலக்கை ஜெயிலில் போட்டோன்னே மற்றவங்களாம் கோவப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் போயிட்டே இருந்துச்சு. எழுதுவாங்க, இங்கிலாந்து ஜெயிலில் போடுவாங்க, இவங்க திருப்பி கொதிச்சு எழுப்பாங்க. அந்த மாதிரி மாற்றி மாற்றி எலியும் பூனையுமாய் அடிச்சுக்கிட்டாங்க. இவங்க இந்தியா வந்து இங்கிலாந்து பற்றி தப்பாக பேசும், இங்கிலாந்து வந்து அவங்கள ஜெயிலில் போடும், இல்லை ஏதாச்சும் வார்னிங் கொடுக்கும். அப்படி பண்ணுறப்பெல்லாம் இவங்க இன்னும் ப்ரொட்டஸ்ட் பண்ணுவாங்க, மிலிட்டரி ப்ரொட்டஸ்ட், கோவப்பட்டு வயலண்ட் ஆவாங்க. அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. சரியா? ஸோ தட்ஸ் இட், ஓவர் பசங்களா. ஐ ஹோப் த சாப்டர் இஸ் கிளியர். We have completed it successfully. Okay, all the very best guys. I hope this was useful and give your best in today's exam. I will see you today evening. Okay, bye, take care guys, love you all, bye bye.